Yes, good morning to all. Welcome to TAF IAS Academy. This is Shiganti Shivaji from Tanjavur branch. Voice audible arga guys? Yes, good morning Kannan. Welcome to TAF IAS Academy. This is Yes, voice audible. Screen clear arkan parunga. Yes. If you give a thumbs up symbol, live session start பண்ணிடலாம். Yes, okay, fine. Yes, good morning to all. Today we are going to see about the group 1 oda prelims cum mains batch. Aravali அப்படிங்கற நேம்ல வந்து புதுசா TAF IAS Academy-ல இந்த அறவாளிங்கற நேம்ல இந்த prelims cum mains batch. Okay, so prelims படிச்சிட்டு within a short duration-ல mains call for ஆகிறதுனால it is unable to அந்த full portions நமக்கு கவர் பண்றதுக்கு டைம் ஷார்ட் டியூரேஷன் இருக்கிறதுனால பண்ண முடியாது. ஓகே, ஸோ அந்த வந்து பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டா இருக்கும், ரொம்ப ரஷ் அப் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காகவே இந்த ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் இந்த நேம் ஆஃப் அறவாளி அப்படிங்கிற பேர்ல ஆரம்பிக்கிறோம். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுதே ஸ்டாண்டர்டா மெயின்ஸ்க்கு உண்டான சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸோட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸோட மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்லயும் நம்ம சேர்த்து படிச்சுன்னு பார்த்தீங்கன்னா once we got clear in prelims exam, we will concentrate in mains exam within a short duration. Okay, so இன்னைக்கு unit number 3, that means prelims-ல நம்ம group 1-ல வந்து பாத்தீங்கன்னா previous-ஆ நம்மளோட old syllabus-ல history தனியா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் தனியா நம்மளுக்கு சிலபஸ்ல இருந்தது TNPC-ல. ஓகே, ஸோ ஓவரால் 10 யூனிட் அப்படிங்கிறது இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி தனியாவும் INM அப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஹிஸ்டரி போர்ஷன் அப்படிங்கிறது யூனிட் நம்பர் 4ல இருந்தது, INM-ங்கிறது யூனிட் நம்பர் 7ல இருந்தது. ஓகே, ஸோ இது INM டாபிக், இது ஹிஸ்டரி டாபிக், இது ஓல்டு சிலபஸ்ல இருந்து. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா TNPC-ல ரெண்டு போர்ஷனுமே கம்பைன் பண்ணி ஹிஸ்டரி அண்ட் INM ரெண்டுத்தையும் சேர்த்து என்ன பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரே யூனிட்டா யூனிட் நம்பர் 3, தட் மீன்ஸ் ஹிஸ்டரி அண்ட் INM வரலாறு மற்றும் இந்திய தேசிய இயக்கத்தை ஒரே யூனிட்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம நார்மலா குரூப் 4 அண்ட் குரூப் 2 இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இட் வில் பி ஆஸ்க் ஃபார் 10 மார்க்ஸ். ஸோ முன்னாடி பாத்தீங்கன்னா வந்துட்டு 75 மார்க்ஸ் GS இருக்கிறதுல எவ்வளவு போர்ஷன்ஸ் நம்மளுக்கு வந்து எந்த டாபிக்ல இருந்து கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்ஷன் இருக்காது. பட் TNPC வெரி கிளியரா வந்து இந்த சப்ஜெக்ட் இந்த பர்டிகுலர் சப்ஜெக்ட்ஸ்ல we will be asking this much of marks அப்படிங்கிறது கிளியர் கட்டா கொடுத்துட்டேன். ஓகே, ஸோ அப்போ நம்ம மேஜர் ஸ்கோரிங் சப்ஜெக்ட்ஸ் எந்தெந்த டாபிக்ல இருக்கு அப்படிங்கறத நம்ம கிளியரா படிச்சுக்கலாம். ஓகே, ஸோ ஹிஸ்டரி அண்ட் INM குரூப் 4 அண்ட் 2 இருந்துச்சுன்னா 10 மார்க்ஸ் அப்படிங்கறத கேட்கறாங்க. குரூப் 1 எக்ஸாம்க்கு ஓகேவா, ஸோ குரூப் 1க்கு பாத்தீங்கன்னா இட் இஸ் 25 questions. So 25 questions will be asked from history and INM. ஓகே, ஸோ இதுல ஹிஸ்டரியில எவ்வளவு கேட்க போறாங்க, INM-ல எவ்வளவு கேட்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல, பட் டோட்டலா 25 மார்க்ஸ் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ மேஜரா வந்து பாத்தீங்கன்னா நம்ம குரூப் 1ல வந்து பாத்தீங்கன்னா 100 மார்க்ஸ் அப்படிங்கிற ஜென்ரலா 4 and 2ல லாங்குவேஜ் 100-ஆ இருக்கும், ஆஸ் வெல் அஸ் நம்மளுக்கு GS வந்து 100-ஆ இருக்கும். ஆனா இந்த குரூப் 1ல பாத்தீங்கன்னா டோட்டலாவே நம்மளுக்கு எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே GS போர்ஷன்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதுல 25 questions will be asked from history, culture of India and Indian national movement. ஓகே, ஸோ இந்த கிளாஸ் அப்படிங்கிறது பைலிங்குவல் கிளாஸஸா உங்களுக்கு வித் ஸ்டாண்டர்ட் மெட்டீரியல்ஸோட வெல் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸோட இந்த கிளாஸ் அப்படிங்கிறது ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது போகும். ஸோ இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனால தான் இன்னைக்கு லைவ் செஷன்ல உங்களுக்கு நம்ம கொடுக்க வந்துடும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சிலபஸ் டீகோடிங் ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்ட்ல என்னெல்லாம் அந்த சிலபஸ்ல இருக்கு, ஹிஸ்டரி அண்ட் INM-ல என்னெல்லாம் சிலபஸ்ல இருக்கு அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட். ஓகே, so first one is Indus Valley Civilization. Okay, so நம்ம history portion அப்படிங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம் சொல்லக்கூடிய Indus Valley Civilization-ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, so next one Guptas. ஸோ குப்தர்கள், அப்போ நம்மளோட ஹிஸ்டரி பார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா எதுல மனிதர்கள் தோன்ற ஆரம்பிச்சதுல இருந்து அரசர்கள் ஆட்சி வரைக்குமே. ஓகே, ஸோ கிங்டம் ரூல் வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன்ஸ் எல்லாம் ஹிஸ்டரியில இருக்கும். ஓகேவா, ஸோ அதை நான் டீகோட் பண்றேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு சிலபஸ் என்னன்னு தெரியணும். தென் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரிலிம்ஸோட சிலபஸ் ஆஸ் வெல் அஸ் மெயின்ஸோட சிலபஸ் என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இது வேர் டு ஸ்டடி எங்கெல்லாம் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு நான் கன்க்ளூட் பண்ணி சொல்லிடுவேன். அண்ட் ஆஸ் வெல் அஸ் ஒரு இன்ட்ரோ கிளாஸா போத் ஹிஸ்டரி அண்ட் INM-ல ஒரு இன்ட்ரோ கிளாஸா என்னென்ன படிக்கிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ஸ்ல கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க, அதை நம்ம எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கொடுக்கும். ஓகே, ஸோ கன்சிஸ்டன்சியா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம நீங்க உட்காந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் கன்ஃபியூஷன் இல்லாம நல்லாவே புரியும். ஓகே, ஸோ ஐவிசிங்க கூட சொல்லக்கூடிய இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிறது ஹிஸ்டரியில் இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டாபிக் சிந்து சமவெளி நாகரிகம். சிந்து
சமவெளி நாகரிகம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு தட் குப்தர்கள், குப்தாஸ். ஸோ குப்தர்கள் எப்படியெல்லாம் ஆட்சி செஞ்சாங்க? ஓகே, ஸோ குப்தர்கள் பார்க்கும்பொழுது நம்ம ஸ்ரீகுப்தர், கடோத்கஜா, சந்திரகுப்தர், முதலாம் சந்திரகுப்தர், சமுத்திரகுப்தர், இரண்டாம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், இந்த மாதிரி குப்த அரசர்கள் பத்தி, குப்த வம்சம் எப்படிலாம் தோன்றுச்சு அப்படிங்கிறது அந்த ஒரிஜின், அந்த டைனசிட்டிஸ் பத்தி படிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டெல்லி சுல்தான்ஸ். ஓகே, ஸோ டெல்லி சுல்தான்ஸ் பார்க்கும்போது 5 வகையான வம்சங்கள் அப்படிங்கிறது இந்த டெல்லி சுல்தான்ஸ்ல படிப்போம். ஓகே, ஸோ இந்த டெல்லி சுல்தான்ல அடிமை வம்சம் என்ன, கில்ஜி வம்சம். ஓகே, ஸோ அதே மாதிரி துக்ளக் வம்சம், சையத் வம்சம், லோடி வம்சம் சொல்லக்கூடிய இந்த 5 டைனசிட்டிஸை பத்தி டெல்லி சுல்தான்ஸ்ல படிப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு த முகல்ஸ். ஸோ முகலாயர் நம்ம இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆதிக்கம் வர்றதுக்கு முன்னாடி யார் வந்து நம்மளை ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்தீங்கன்னா முகல்ஸ் தான். ஓகேவா, ஸோ இந்த முகல்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது முகல் கிங்ஸான ஃபேமஸான கிங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பாபர். ஓகே, நெக்ஸ்ட் டு த ஹுமாயூன், நெக்ஸ்ட் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான் அண்ட் அவுரங்கசீப். இந்த கிங்ஸோட ரூல் எப்படி இருந்துச்சு, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்துச்சு, ஸோ என்னெல்லாம் ரீஃபார்ம்ஸ் கொடுத்தாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே we will be covering in முகலாயர்கள் அப்படிங்கிற டாபிக்ல கவர் பண்றோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டு த மராத்தாஸ். ஸோ மராத்தாஸ்னாலே உங்களுக்கு எல்லாமே தெரியும். மராத்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது யாரை பத்தி ஃபேமஸா பார்ப்போம்? எஸ், த சத்ரபதி சிவாஜியை பத்தி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ், அவரோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பவர் என்ன, ஸோ எந்த பிளேசஸ் எல்லாம் கேப்சர் பண்ணாங்க, அண்ட் அந்த சிவாஜி அந்த ரூல் முடிஞ்சதுக்கு அப்புறமேல வந்து பாத்தீங்கன்னா பேஷ்வாஸ், ஸோ அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறது ஓவரால் இந்த மராத்தியர்களை பார்ப்போம். ஓகே, ஸோ ஈவன் இந்த இவ்வளோ டாபிக் படிக்கிறோம்ல, ஸோ இது வந்து நம்மளுக்கு வேஸ்ட் சப்ஜெக்டா இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஓகே, ஸோ ஈவன் ஒரு குரூப் 4 கொஸ்டின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மராத்தியர்கள் டாபிக்ல அவ்வளோ விஷயம் படிப்போம். இந்த மராத்தியர்கள் எப்படி தோன்றுனாங்க, ஓகே, ஸோ அதுல வந்து சிவாஜியோட கான்கேர் பிளேசஸ் என்னென்ன பிளேசஸ், எப்போ வந்து சத்ரபதியை தானே சுட்டி கொண்டாரு, எந்த இயர்ல என்னென்ன பிளேசஸ் கேப்சர் பண்ணாங்க, எங்கெல்லாம் வந்து கோட்டைகளை கட்டினாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் அதுல படிப்போம். அட்மினிஸ்ட்ரேஷன் தான். ஓகே, ஸோ இவ்வளோ பெரிய பார்ட்டை வந்து வித்தின் 1 கொஸ்டின்ல ஒரு சிங்கிள் பேஜ்ல பாத்தீங்கன்னா குரூப் 4 கொஸ்டின்ஸ்ல கேட்டிருந்தோம். ஓகே, ஸோ அப்போ நம்மளுக்கு சிலபஸ்ல ஒரு பார்ட்டாவே மராத்தாஸ் அப்படிங்கிறது இருக்கு, பட் இதையே ஒரு கொஸ்டினா ஸ்டேட்மெண்ட் வைஸா கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகேவா, ஸோ அப்போ பார்க்கும்பொழுது குரூப் 4ல இந்த மாதிரி கேட்கும் பொழுது தென் குரூப் 1ல கொஸ்டின்ஸ் ஸ்டாண்டர்டா இருக்கும். ஓகேவா, ஸோ வாட் இஸ் வாட் அப்படிங்கிற மாதிரி டிஎன்பிசியில கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தது போக இப்போ என்னன்னா ரொம்பவே ஸ்டாண்டர்டா இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸோட. ஓகே, ஸோ ரொம்ப ஸ்டாண்டர்டான பேசிக்ல அசர்ஷன் ரீசன் டைப்ல மேட்ச் தி ஃபாலோயிங்ல ஸ்டேட்மெண்ட், எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்டா இருக்கு, எது இன்கரெக்ட் பேரா இருக்கு, கரெக்ட் பேரா இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ்ல நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ்ல நம்மளுக்கு நிறையவே ஸ்டாண்டர்டா கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம ஃபுல் போர்ஷன்ஸை கவர் பண்ணாதான் we can able to reject any options. ஓகேவா, ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொடுக்கும்போது ஏதாவது ஒரு ஆப்ஷன், ஏதாவது ஸ்டேட்மெண்ட்ல தப்பு இருக்கு இல்லைங்கிறது, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல மிஸ்டேக் பண்ணா கூட ஆப்ஷன்ஸை நம்ம சூஸ் பண்ணும்போது அதுல வந்து நமக்கு தப்பு வந்துடும். அதனால கிளியர் கட்டா என்ன பண்ணும், ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுதே மெயின்ஸ் ஆஸ்பெக்ட்ல படிக்கும்போது இது ஒரு நல்ல அட்வான்டேஜ். ஸோ நீங்க தனியா உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அவசியம் இல்லை, அதோட இந்த ஆப்ஷன்ஸ் எலிமினேட் பண்றதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா. ஓகே, ஸோ இந்த மராத்தாஸ். நெக்ஸ்ட் விஜயநகர பாமினி அரசுகள். ஓகேவா, ஸோ பாமினி அரசுகள், பாமினி கிங்டம்ஸ் என்னெல்லாம் இருந்தது, விஜயநகர அரசு அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கிருஷ்ணதேவராயா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சலுவ வம்சம், துளுவ வம்சம் இதெல்லாம் சொல்றோம்ல, ஸோ இந்த மாதிரி டைனசிட்டிஸ். ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து விஜயநகர பேரரசுல பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. சவுத் இந்தியன் ஹிஸ்டரி பார்க்கும்பொழுது நம்ம சேராஸ், சோலாஸ், பாண்டியாஸ் இவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, ஸோ யாரெல்லாம் கிங்ஸ் இருந்தாங்க, அந்த ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன இருந்தது அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமா சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தது வரைக்கும் தான் என்ன போர்ஷன் பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி போர்ஷன். ஓகே, ஸோ இது வரைக்கும் தென்னிந்திய வரலாறு வரைக்கும் என்ன போர்ஷன், ஹிஸ்டரி போர்ஷன்ஸ். ஓகேவா, ஸோ அப்போ ப்ரிலிம்ஸ்ல யூனிட் நம்பர் 3ல ஹிஸ்டரி அண்ட் இன்டர்நேஷனல் மூமெண்ட், வரலாறு, அதாவது இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகே, ஸோ இதுல 25 கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது கேட்குறாங்க. இந்த 25 கொஸ்டின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டரி போர்ஷன்ஸ்ல மட்டும் என்னென்ன போர்ஷன்ஸ் எல்லாம் வருதுன்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம், நெக்ஸ்ட் டு தட் குப்தர்கள், குப்தாஸ், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், முகல்ஸ், மராத்தியர்கள், மராத்தாஸ், விஜயநகர பாமினி அரசுகள், விஜயநகரி பாமினி கிங்டம்ஸ் அண்ட் தென்னிந்திய வரலாறு, சவுத் இந்தியன் ஹிஸ்டரி. ஓகே, ஸோ இது வரைக்குமே என்னன்னா நம்மளுக்கு ஹிஸ்டரி போர்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் என்ன ஸ்டார்ட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் நேஷனல் ரினைன்ஸ், இதுல இருந்து இது வரைக்குமே என்ன போர்ஷன்ஸ்னா
இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், இந்திய தேசிய இயக்கம் சொல்றோம். ஓகே, ஸோ நேஷனல் ரினைன்ஸ் அப்படின்னா என்னன்னா தேசிய மறுமலர்ச்சின்னு. ஓகே, ஸோ சிலபஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் அவுட்லைனா சொல்லிடுறேன். உள்ளார எதனால இதெல்லாம் படிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ தேசியத்துல என்னெல்லாம் மறுமலர்ச்சி ஆனது, தட் மீன்ஸ் நேஷனல் ரினைன்ஸ் அப்படிங்கிற டாபிக். நெக்ஸ்ட் இயர்லி அப்ரைசிங் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், தட் மீன்ஸ் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அகெயின்ஸ்டா யாரெல்லாம் வந்து என்னென்ன கிளர்ச்சிகள் ஈடுபட்டாங்க. ஓகேவா, ஸோ விவசாயிகள் கிளர்ச்சி, பழங்குடியினர் கிளர்ச்சி, பீசன்ஸ் ரிவோல்ட், ட்ரைபல் ரிவோல்ட்ஸ், ஸோ நிறைய வந்து வேலூர் கழகம் சொல்லக்கூடிய வேலூர் ரிவோல்ட், 1857 ரிவோல்ட். ஓகேவா, ஸோ 1857 பெருங்கழகம் நடந்திருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி பாளையக்காரர் ரிவோல்ட், இது எல்லாமே சேர்த்து நம்மளுக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி, தட் மீன்ஸ் இயர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் British rules. Okay, so next to that, the most important thing is Indian National Congress. Because previous year questions எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பற்றி கேட்காத கொஷின்ஸே இல்லை. ஓகே, கண்டிப்பாக அதுலேருந்து கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படிங்கிறது, ஓகே, ஸோ அந்த காங்கிரஸ் எப்படி உருவானுச்சு, அதோட செஷன்ஸ், காங்கிரஸ் செஷன்ஸ் நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. காங்கிரஸ் ஹெட் யார், எந்த பீரியட்ல யார் ஹெட்டாக இருந்தாங்க, ஸோ என்னென்ன ரெசல்யூஷன்ஸ், என்னென்ன தீர்மானங்கள் ஒவ்வொரு மாநாட்டிலையும் கொண்டு வந்தாங்க. ஸோ அந்த காங்கிரஸே பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள பிரிவு வந்து தனித்தனியாக பிரிஞ்சு போயிருப்பாங்க. மிதவாதிகள், தீவிர தேசியவாதிகள், புரட்சிகரவாதிகள், காந்திய காலம் அப்படிங்கிற மாதிரி, மாடரேட்ஸ், எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ், ரெவல்யூஷனரிஸ், காந்தியன் பேஸ் அப்படிங்கிற மாதிரி நிறைய அதுல செக்டாரா பார்க்கும். ஸோ அதுல என்னெல்லாம் ஈவெண்ட் நடந்தது, அதுல வந்து இந்திய தேசிய இயக்கத்துல என்னெல்லாம் ஈவெண்ட்ஸ் நடந்ததுங்கிறது ஒரு வேஸ்டான போர்ஷன், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி தே வில் பி ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் லீடர்ஸ். ஓகேவா, ஸோ இதுல தலைவர்கள் உருவாதுன்னு சொல்றோம். ஓகே, ஸோ இதுல அவங்க ஒரு சர்டைன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், அம்பேத்கர், பகத்சிங், பாரதியார், வாவு சிதம்பரனார், பெரியார், ஜவஹர்லால் நேரு, ரவீந்திரநாத் தாகூர், காமராஜர், மகாத்மா காந்தி, ராஜாஜி, மௌலானா அபுல் கலாம் ஆசாத், சுபாஷ் சந்திர போஸ், இன்க்ளூடிங் த முத்துலட்சுமி அம்மையார் அண்ட் மூலு ரமாமிர்தம். ஸோ அண்ட் அதர் நேஷனல் லீடர்ஸ். ஓகே, ஸோ அதர் நேஷனல் லீடர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ பிஃபோர் நம்ம ப்ரிலிம்ஸ் போர்ஷன்ஸ்லாம் முத்துலட்சுமி அம்மையார், மூவலு ரமாமிர்தம் போர்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணல. ஸோ லேடிஸ் அங்கே அதில் வந்து பார்த்தீங்கன்னா விமன் ரெவல்யூஷனரிஸ், விமன் பார்ட்டிசிபென்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி இதில் இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம். ஸோ இது தனியாகவே நம்மளுக்கு யூனிட் வந்து 6ல் வந்து தமிழக வரலாறு மற்றும் பண்பாடுல இருந்தது. ஓகே, ஸோ இங்கே நேஷனல் லீடர்ஸ் லிஸ்ட் அவுட் பண்ணுறது இந்த மெம்பர்ஸை பற்றி லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இல்லாமல் நம்மளுக்கு இந்த போர்ஷன்ஸும் அங்கங்கே நம்ம லீடர்ஸை பற்றி படிப்போம். ஓகே, ஸோ இந்த லீடர்ஸ்ன்னு படிக்கும்பொழுது இந்த நேஷனல் லீடர்ஸும் போது என்னென்ன டாபிக்லாம் இதுக்குள்ளே படிக்கணும். நேஷனல் லீடர்ஸ்லனா அவங்களோட நேம், எங்க பிறந்தாங்க, எங்க வளர்ந்தாங்க, என்னென்ன ஈவெண்ட்ல கலந்துக்கிட்டாங்க, இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல என்னென்ன பார்ட்டிசிபேட் இருந்தாங்க, ஸோ அவங்க வந்து ஏதாவது மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்களா, ஓகே, ஸோ அதுல ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களா, ஓகே, ஸோ அவங்களுக்கு ஃபேமஸான அந்த நேம்ஸ் இருக்கும், அவார்ட் வின் பண்ணியிருப்பாங்க, புக்ஸ் வந்து வாங்கியிருப்பாங்க, புக்ஸ் எழுதியிருப்பாங்க, ஸோ மேகசின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, ஈவன் புக்ஸ் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ வாட் எவர் மேபி இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ், எல்லா இன்ஃபர்மேஷன் சேர்த்து தான் நேஷனல் லீடர்ஸ் அப்படிங்கிறது படிக்கணும். ஓகேவா, ஸோ இது வந்து வேஸ்ட் போர்ஷன், எங்கெங்க இருக்குங்கிறது தெரியாது. நம்ம அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக்கையும் தாண்டி அவுட் சோர்சஸை நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலைகள். ஓகேவா, ஸோ நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்ல டிஃப்ரெண்ட் செஷன்ஸ் சொன்னோம்ல, அதுல நம்ம இந்திய தேசிய இயக்கத்துல ஆரம்பிச்சு இந்தியா வந்து சுதந்திரம் அடைகிற வரைக்கும் என்னெல்லாம் நடந்தது, இப்ப காந்தி எப்படி வந்தாரு, காந்தியோட சத்தியாகிரக மூவ்மெண்ட்ஸ் என்னென்ன இருந்தது, ஸோ எப்படியெல்லாம் ஸ்ட்ரகிள் இருந்தது, என்னென்ன இயக்கங்கள் அந்த பீரியட்ல நடந்தது, எப்படி வந்து இந்தியா வந்து சுதந்திரம் வாங்கினுச்சு அப்படிங்கிற மாதிரி அதுதான் என்ன சொல்றாங்க, டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் இன் தமிழ்நாடு மூவ்மெண்ட்ஸ், growth ஆஃப் சத்தியாகிரக, மிலிட்டன் மூவ்மெண்ட்ஸ், அதாவது சத்தியாகிரக தோற்றம் என்ன, புரட்சிகரவாதிகள் தோற்றம் என்ன, அப்போ அந்த புரட்சிகரவாதிகள்னா யாரு, ஓகே, ஸோ என்னென்ன புரட்சிகர இயக்கங்கள் நடத்தினாங்க, ஸோ அந்த புரட்சிகரவாதிகளை ஒடுக்குவதற்காக என்னென்ன சதி வழக்குகள், கான்ஸ்பிரசி கேசஸ் என்னெல்லாம் போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த விஷயமே இதுக்குள்ள வந்துடும். தட் மீன்ஸ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் இன் தமிழ்நாடு மூவ்மெண்ட்ஸ், விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், அஹிம்சை முறையின் வளர்ச்சி, புரட்சிகர இயக்கங்கள். ஓகேவா, ஸோ இது எல்லாமே இந்த டாபிக் உள்ள வந்து. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன், தட் மீன்ஸ் வகுப்புவாதம் மற்றும் பிரிவினை சொல்லும். ஓகேவா, ஸோ வகுப்புவாதம் பார்க்கும்போது எதெல்லாம் வகுப்புவாதம் வரும். ஓகேவா, ஸோ வகுப்புவாதம் அப்படிங்கும் போதே என்ன நம்மளுக்கு தெரியும், கண்டிப்பா மதம் சம்பந்தப்பட்ட விஷயம். ஸோ ஹிந்துஸ், முஸ்லிம்ஸ் அப்படிங்கிற வகுப்புவாதம், பிராமின்ஸ், நான் பிராமின்ஸ் அப்படிங்கிறதுலையும் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ், டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஓகே,
ஸோ உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இந்த பசுவதை கௌராக்ஷினி சபாக்கள் உருவாக்கியிருப்பாங்க. ஆர்எஸ்எஸ் குரூப் எப்படி உருவானுச்சு? ஓகே, ஸோ பஞ்சாப்ல இந்து மகாசபா ஆரம்பிச்சது. அகில இந்தியா லெவல்ல இந்து முஸ்லீம் லீக் கட்சி எப்படி உருவாகுனுச்சு? ஓகே, ஸோ ஐக்கிய மாகாணத்துல எப்படி வந்து யுனைடெட் ப்ராவின்சஸ்ல இந்த வகுப்புவாதம்ங்கிறது எப்படி நடந்தது? ஓகே, முஸ்லீம் தலைவர்கள் என்ன பண்ணாங்க, ஹிந்து தலைவர்கள் என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயங்கள் ஒட்டுமொத்தமாக எதில் வரும்னா இந்த கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன். ஓகே, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல வளர்ந்து அந்த வகுப்புவாதம்ங்கிறது எங்க வரைக்கும் கொண்டு போய் விட்டுச்சு? இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிற செப்பரேஷன், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை வரைக்குமே விட்டது. ஓகே, ஸோ இந்துக்கள் இருக்கக்கூடிய தனியாக ஒரு நாடாக இந்தியாவும், முஸ்லிம்ஸ் இருக்கக்கூடிய நாடாக வந்து பாகிஸ்தானை தனியாக பிரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வகுப்புவாத பிரச்சனை எங்க வரைக்கும் கொண்டு போய் விட்டது? இந்தியா பாகிஸ்தான் செப்பரேஷன் வரைக்கும் கொண்டு போய் விட்டது. ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்மளுக்கு எதுல வரும்னா ஐயனம் போர்ஷன். ஸோ இது ஜென்ரலா கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இந்திய கலாச்சாரம். ஓகே, ஸோ அதை பத்தின குணநலன்கள், வேற்றுமையில் ஒற்றுமை, யுனைட்டி இன் டைவர்சிட்டி. ஓகே, ஸோ இனம், மொழி, வழக்காறு. இந்தியா ஒரு மத சார்பற்ற நாடு. இந்தியாவுக்குன்னு பர்டிகுலர் என்ன கிடையாது, ஒரு மதம் கிடையாது. ஓகே, ஸோ எல்லா மதமும் சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி இட் இஸ் அ செக்யுலர் ஸ்டேட். சொல் மத சார்பற்ற நாடாக இருக்கும். ஓகே, சமூக நல்லிணக்கத்தோட இருக்கும். நம்ம இதுல கலை, அறிவியல், இலக்கியம், ஓகேவா, ஸோ ஆர்கிடெக்சர், சயின்ஸ் அண்ட் லிட்ரேச்சர் அண்ட் தத்துவம், பிலாசபி, இந்த மாதிரி வெவ்வேறு துறைகள்ல தனித்துவம் கொண்ட நாடா நம்ம இந்தியா. ஓகே, ஸோ இதை பத்தி இந்த வேரியஸ் டைவர்சிட்டிஸை பத்தி நம்ம படிக்கணும். ஓகேவா, ஸோ இன்க்ளூடிங் த முக்கியமான விஷயம் என்னன்னா நடப்பு நிகழ்வுகள். ஓகே, ஸோ இப்போ கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு சொல்லி நம்ம ப்ரீவியஸ் டிஎன்பிசி சிலபஸ்ல கரண்ட் அஃபேர்ஸ்னு தனியாக கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்றாங்கன்னா சப்ஜெக்ட் ஓரியன்டான கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது கேட்க ஆரம்பிச்சிட்டோம். ஓகே, ஸோ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம்ல அப்படி என்ன சப்ஜெக்ட் ஓரியன்டா நம்மளுக்கு வந்து கரண்ட் அஃபேர்ஸ்ல நியூஸ் கேட்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தோன்னா தொல்லியல் அகழாய்வுகள் மூலமாக ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கலாம். ஓகே, ஸோ ஈவன் நம்ம நேஷனல் லீடர்ஸ் இருக்காங்கன்னா நேஷனல் லீடர்ஸோட எத்தனாவது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஒவ்வொரு நேஷனல் லீடர்ஸோட பர்த்டேக்கு ஒரு கருப்பொருள் வச்சு இங்கே செலிப்ரேட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அவங்களுக்கு சிலை ஏதாவது வடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா போஸ்டல் ஸ்டாம்ப் ஏதாவது ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க, மார்பளவு சிலை. ஓகே, ஸோ இதை வந்து உருவாக்கியிருப்பாங்க அவங்க நேம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வேலுநாச்சியார் இருக்காங்கன்னா வேலுநாச்சியாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்களோட பேர்ல மேம்பாலம் அப்படிங்கிறது மதுரையில் ரீசெண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரினா வந்து நம்மளுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ன்னு பார்க்கும்போது ஈவன் நம்ம லாஸ்ட் பார்ட்ல சொல்ற வேற்றுமையில் ஒற்றுமை, கலை, அறிவியல், இலக்கியம் இது ரிலேட்டடா இருக்கக்கூடியது, பிரைஸ் யாராவது வாங்கியிருக்காங்க, அந்த மாதிரி நோபல் பிரைஸ் வாங்குறதுன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி இலக்கியம் சம்பந்தப்பட்ட விருதுகள் வாங்குறது எல்லாமே நம்மளுக்கு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ்ல சேர்த்து படிக்கும். ஓகே, ஸோ இதுதான் என்னன்னா குரூப் 1 ப்ரிலிம்ஸோட சிலபஸ். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகெயின் நம்ம ரீகால் பண்ணலாம். ஓகே, ஸோ 25 questions will be asked in group 1 prelims. So history questions பார்க்கும்போது சிந்து சமவெளி நாசம் Yes, 1 second wait. Go through பண்ணிட்டு இருங்க. இப்போ ஆடிபிளா இருக்கா? Yes, fine. Yes, thank you. Yes, கண்டிப்பா of course. Prelims come mains batch நான் உங்களுக்கு டீச் பண்ணுவேன். ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது டீச் பண்ணுவேன். ஓகே, ஸோ ஓவரால் பைலிங்குவல் மெட்டீரியல்ஸோட ஸ்டாண்டர்டாக மெட்டீரியல்ஸில் அப்பார்ட் ஃப்ரம் ஸ்கூல் புக் சோர்ஸோட அவுட் சோர்ஸ் இன்ஃபர்மேஷனை சேர்த்து ஈவன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் எப்படிலாம் கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்னு அந்த ஆஸ்பெக்டில் பார்த்து
ஓகே. ஸோ இது எல்லா சோர்ஸும் உங்களுக்கு மிங்கிள் பண்ணி தான் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது இந்த ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது போகும். ஓகே. ஸோ கம்பல்சரி வந்து இந்த பிசிஎம் பேட்ச் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா. ஸோ ப்ரிலிம்ஸ் முடிச்சுட்டு மெயின்ஸ் ஒரு ஷார்ட் டியூரேஷனில் வந்து நம்மளுக்கு நிறைய போர்ஷன்ஸ் இருக்கும். ஓகேவா. ஸோ மெயின்ஸ் போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது நான் இப்போ சிலபஸ் வந்து டீகோட் பண்ணுவேன். ஸோ அது வந்து எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் வந்து இந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் போர்ஷன் படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயின்ஸோட சிலபஸ் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகேவா. ஸோ ரைட்டிங் ப்ராக்டிஸ் இருக்குமா மேம்? எஸ், ரைட்டிங் ப்ராக்டிஸ் நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் பேட்ச் ஜாயின் பண்ணீங்க, ஈவன் ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு டிஸ்கிரிப்டிவ்ல கொஷின்ஸ் கொடுத்து ஸ்பாட்ல எழுத வச்சு அங்கேயே வேல்யூவேட் பண்ணி மென்டரிங் செஷனோட ஃபீட்பேக்கும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ எப்படியெல்லாம் எழுதணும், என்ன மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு கிளாஸில் வந்து சொல்லிடுவோம். ஓகேவா. எஸ், ஓகே ஃபைன். ஸோ சிலபஸ் பார்க்குமா ப்ரிலிம்ஸ்? இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஓகேவா. ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ங்கிறது சிந்து சமவெளி நாகரிகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா குப்தர்கள். ஓகே. ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் இங்கே நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸோட நம்பர் இருக்கு. ஸோ இதை பற்றிய இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் அந்த பிரான்ச்சில் காண்டாக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கப்பா. ஓகே. எஸ், ஓகே ஃபைன். நம்ம எண்ட் ஆஃப் தி செஷனில் உங்களோட குவரிஸ் எல்லாம் கேளுங்க, கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. ஸோ நம்ம சிலபஸ் டிகோடிங் பார்த்துடலாம். எஸ், இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், குப்தாஸ், நெக்ஸ்ட் டு தட் டெல்லி சுல்தான்ஸ், முகலாயர்கள், மராத்தியர்கள், விஜயநகர பாமினி அரசுகள் அண்ட் சவுத் இந்தியன் ஹிஸ்ட்ரி. இது எல்லாமே ஹிஸ்ட்ரி போர்ஷனுக்குள்ள வரும். அண்ட் ஆஃப்டர் தட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் சொல்லும், இந்திய தேசிய இயக்கம் சொல்லும். இந்த இந்திய தேசிய இயக்கம் அப்படிங்கிறதுல நேஷனல் ரினைன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக். நெக்ஸ்ட் டு தட் ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள், இயர்லி ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் அப்படிங்கிறது சொல்லும். ஓகே. ஸோ அப்புறம் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படிங்கிறது படிப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா எமர்ஜென்ஸ் ஆஃப் நேஷனல் லீடர்ஸ், தேசிய தலைவர்கள் உருவாதல் அப்படிங்கிறதுல சர்டன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன், தமிழ்நாடு மூவ்மெண்ட்ஸ், அதாவது விடுதலை போராட்டத்தில் பல்வேறு நிலைகள், தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நிலைகள் அப்படிங்கிற விஷயங்களை பார்க்குறோம். ஸோ ஆஃப்டர் தட் growth of சத்தியாகிரக அண்ட் மிலிட்ரி மூவ்மெண்ட்ஸ், தட் மீன்ஸ் மிலிட்டன்ட் மூவ்மெண்ட்ஸ் சொல்றோம். சத்தியாகிரக தோற்றமும் புரட்சிகரவாத இயக்கங்கள் என்னெல்லாம் இருக்கு, அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ், கம்யூனிசம் அண்ட் பார்ட்டிஷன் சொல்லக்கூடிய வகுப்புவாதம் பிரிவினை, அப்புறம் நம்ம இந்தியாங்களோட கலாச்சாரம், பண்பாடு என்ன, வேற்றுமையில் ஒற்றுமை, லைட் அண்ட் டைவர்சிட்டி, ஸோ மதம், இனம், ஜாதி, இந்த மொழி நாட்கள். ஸோ இந்தியா வந்து செக்யுலர் ஸ்டேட் சொல்றோம். கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே தான் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸ் போர்ஷன். ஓகே. ஸோ டிஎன்பிசி படிக்கக்கூடியவங்க உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே சிலபஸை தரோ பண்ணி படிக்கணும். ஓகே. என்ன படிக்கணும்னு தெரிஞ்சாதான் எப்படி படிக்கணுங்கிறது நமக்கு தெரியும். ஓகே. ஸோ சில பேர் என்ன டிஎன்பிசிக்குள்ள வந்த உடனே என்ன பண்ணுவாங்க, ஸ்கூல் புக் எல்லாத்தையும் வாங்கிட்டு 6th to 12th வரைக்கும் தானே கேட்க போறாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேவையில்லாத விஷயங்கள்லாம் படிச்சுட்டு இருப்பாங்க. ஓகே. ஸோ அந்த மாதிரி இல்லாம நம்மளுக்கு ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறதோட என்னோட பெஸ்ட் ஒப்பீனியன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாண்டர்ட் வைஸ் படிக்கிறதோட சிலபஸ் வைஸ் தான் நம்ம படிக்கணும். ஏன்னா அப்பதான் தேவையில்லாத விஷயத்த நம்ம எக்ஸ்ட்ரா டைம் எடுத்து படிச்சுட்டு இருப்போம். ஓகே. It is not necessary. Only we will be focusing on the syllabus oriented படிச்சோம்னா எதெல்லாம் நம்ம படிக்கிறோம் தெளிவு கிடைச்சிச்சுன்னா அதை மட்டும் படிச்சுட்டு அதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அந்த டைமை நீங்க மேக்ஸ் ஒர்க் அவுட் பண்றதுக்கோ, கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் படிக்கிறதுக்கோ இதுக்கெல்லாம் நீங்க ஸ்பெண்ட் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை பொறுத்த வரைக்கும் பயப்பட வேணாம். எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2, 4லனா லாங்குவேஜ் 100 மார்க் கேட்குறாங்க, அதை வச்சு தப்பிச்சு போயிடலாம்னு நினைக்கிறாங்க. பட் குரூப் 1ல ஜென்ரல் ஸ்டடீஸ் ரொம்பவே ஸ்டாண்டர்டாக நல்லா இருக்கும். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸை ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்லேயே ட்ராக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தது நம்ம ப்ரிலிம்ஸோட போர்ஷன்ஸ். ஓகேவா. ஸோ எவ்வளோ மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு சொன்னோம், 25 மார்க்ஸ் கேட்குறாங்கன்னு சொன்னோம். ஓகே. ஸோ இந்த போர்ஷன்ஸ் ப்ரிலிம்ஸில் படிக்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு மெயின்ஸில் யூஸ் ஆகுதுன்னு பாருங்க. மெயின்ஸ்ல இந்த மாடர்ன் ஹிஸ்டரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் கல்ச்சர் அப்படிங்கிற இந்த டாபிக். ஓகே. ஸோ ஹிஸ்டரி போர்ஷன் மட்டும்தான் நம்ம அங்கே படிச்சிருப்போம். இங்கே ஃபுல்லாகவே மாடர்ன் இந்தியாவோட போர்ஷன், இந்திய தேசிய இயக்கம் படிச்சோம்ல அதோட போர்ஷன்ஸ் தான் மெயின்ஸ்ல கேட்குறாங்க. ஸோ டிஸ்கிரிப்டிவ்ல எவ்வளோ கேட்குறாங்கன்னா 100 மார்க்ஸ் வந்து இதில் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ 100 மார்க்ஸ் போது 10 மார்க்ஸ் அப்படிங்கிறது 10 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா. அண்ட் 15 மார்க்ஸ் அப்படிங்கிறது 15 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஓகேவா. ஸோ டோட்டலாக எவ்வளோ கேட்குறாங்கன்னா 100 மார்க்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு மெயின்ஸில் வருது. ஓகே. ஸோ மெயின்ஸில் என்னெல்லாம் போர்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ், தட் மீன்ஸ் ஐரோப்பியர்கள் வருகை. ஓகேவா. ஸோ ரெண்டுமே விசிபிளாக காட்டமுல்ல. ஸோ மெஜாரிட்டி தமிழ் மீடியம்ஸ் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஐ ஹோப் ஸோ. இங்கிலீஷ்க்கு நான் ஓரலாக சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஓகே.
ஐரோப்பியர்கள் வருகைன்னு பார்க்கும்பொழுது நம்ம இந்திய தேசிய இயக்கம்ல ஃபர்ஸ்ட் ஸ்டேஜா பாத்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் யாரெல்லாம் வந்தாங்க, ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் போர்த்துகீஸ், டச், டானிஷ், பிரிட்டிஷ், பிரெஞ்சு, இந்த மாதிரி ஐரோப்பியர்கள் வந்திருப்பாங்க. அவங்க எங்கெல்லாம் வணிக மையங்கள், ட்ரேடிங் சென்டர்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க, எப்படியெல்லாம் இந்தியாவுக்குள்ள ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாங்க, ஸோ அட் லாஸ்ட் மற்றவங்களாம் டிக்ளைன் ஆகி யார் நம்மள ரூல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இதில் பார்ப்போம்னா ஐரோப்பியர்கள் வருகை, ஓகேவா? ஸோ நம்மளோட மெயின்ஸ் போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் போர்ஷன் என்னது? ஐரோப்பியர்கள் வருகை, அட்வான்ட் ஆஃப் யூரோப்பியன். நெக்ஸ்ட் காலனித்துவம், பிற குடியேற்ற நாடுகளின் ஆதிக்கம் மற்றும் ஏகாதிபத்தியம், ஓகேவா? ஸோ கொலனியலிசம், தட் மீன்ஸ் அதர் இந்த ஐரோப்பியர்கள் இருக்காங்க, யூரோப்பியன்ஸ், அவங்களோட ஆங்கிலேயர் ஆட்சி எப்படி வந்து பிரிட்டிஷ் இந்தியா வந்து நம்மளுக்குள்ள எப்படி வந்து ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க, எப்படி விரிவாக்கம் ஆகுது, எக்ஸ்பேண்ட் எப்படி ஆகுது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ள வந்துடும், ஓகேவா? ஸோ டோட்டலாவே என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது எல்லாமே அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன் சொல்லக்கூடிய ஐரோப்பியர்கள் வருகை போர்ஷன்ல கவர் ஆகும், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால எழுச்சி. ப்ரீவியஸா பார்த்தோம் ப்ரிலிம் சிலபஸ்ல ஏர்லி ரிவோல்ட் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல். அப்ப பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எதிர்த்து விவசாயிகள் பண்ண கிளர்ச்சி, பழங்குடியினர் ட்ரைபல்ஸ் பண்ண ரிவோல்ட்ஸ், ஓகே? ஸோ வேலூர் கழகம், வேலூர் புரட்சி சொல்றோம், 1557 பெருங்கழகம், பாளையக்கார புரட்சி. ஸோ பாளையக்காரர் ரெபிலியன்ஸ் பார்க்கும்போது பூலித்தேவர், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், தென்னிந்திய கிளர்ச்சி, சவுத் இந்தியன் ரெபிலியன்ஸ், திருச்சிராப்பள்ளி பிரகடனம், இந்த மாதிரி நிறைய வந்து பழையக்கார புரட்சிகளை பார்ப்போம், ஓகே? ஸோ இண்டிகோ ரிவோல்ட் அப்படிங்கிறது, டெக்கான கழகம்ங்கிறது, ஓகே? பாப்னா கழகம், மலபார் கிளர்ச்சி, இந்த மாதிரி எல்லா ஒட்டுமொத்தமான ரிவோல்ட் எல்லாமே என்னன்னா அகெயின்ஸ்ட் த பிரிட்டிஷ் கவர்மெண்ட். இது எல்லாமே எதில் படிக்கணும்னா ஆங்கிலேயருக்கு ஆட்சிக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சி. இதுவே தான் ப்ரிலிம்ஸ் போர்ஷன்ல கவர் ஆகும், ஓகே? ஸோ இந்த அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ப்ரிலிம்ஸ் போர்ஷன்ல இல்ல, பட் மெயின்ஸ் போர்ஷன்ல இருக்கு, ஓகே? ஸோ அப்படி இருக்கும்போது என்ன பண்றோம்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாவே எடுத்து நம்ம படிக்க ஆரம்பிச்சோம், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் டு தட், எஸ், இந்த 1799 இருந்து 1801 வரை, ஓகேவா? ஸோ தென்னிந்தியாவில் நடைபெற்ற கிளர்ச்சிகள் கரெக்டா ஸ்பெசிஃபிக்கா சொல்லிட்டாங்க. ஸோ 1806ல வேலூர் கழகம் இருக்கு, ஓகேவா? ஸோ இது வந்து 1857ல நடைபெற்ற சிப்பாய் கழகம். நான் சொன்னல பெரிய கிரேட் ரிவோல்ட்ஸ் நம்ம பெருங்கழகம் சொன்னோமா, இதுதான் அந்த போர்ஷன், ஓகே? ஸோ ஆஃப்டர் தட் இந்திய தேசிய இயக்கங்கள் சொல்லக்கூடிய நம்ம ஐஎன்சி, இந்திய தேசிய காங்கிரஸ்ல மிதவாதம்னு சொல்லக்கூடிய இந்த மாடிரேட்ஸ் சொல்லுவோம். மிதவாதம்னா மாடிரேட்ஸ். நெக்ஸ்ட் தீவிர தேசியவாதம் சொல்லக்கூடிய எக்ஸ்ட்ரீமிஸ்ட். அண்ட் பயங்கரவாத தேசிய இயக்கங்கள் சொல்லக்கூடிய ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ், ஓகேவா? சோ மிதவாதிகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது யாருன்னா நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ்ல கோபாலகிருஷ்ண கோகலே, தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, உமேஷ் சந்திர பானர்ஜி, இந்த மாதிரி இந்த மெம்பர்ஸை பத்தி, மிதவாதிகளை பத்தி நம்ம டோட்டலா அதுல படிப்போம். அவங்களோட பாலிசிஸ் எப்படி இருக்கும், அவங்களோட ஐஎன்சி காங்கிரஸ்ல அவங்களோட ரோல் என்னெல்லாம் இருந்தது அப்படிங்கிறத பார்ப்போம். தீவிர தேசியவாதிகள் சொல்லக்கூடிய பிபின் சந்திரபால், லாலா லஜபதி ராய், அரவிந்த கோஷ், ஓகே? ஸோ அதே மாதிரி நம்ம மெயினா வந்து பார்த்தீங்கன்னா பால கங்காதர் திலகர் இருக்காருல்ல, ஸோ அவர் தான் அந்த தீவிர தேசியவாதிகள் தலைவர் சொல்றோம், ஓகே? ஸோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்க எப்படி ஒரிஜினலாக, அவங்க எப்படி வந்து இந்த தீவிர தேசியவாதிகள் அவங்களோட ரோல் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத. பயங்கரவாத தேசிய இயக்கங்கள் சொல்லும் ரெவல்யூஷனரி மூவ்மெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ இதில் தான் நம்ம பகத்சிங், சந்திரசேகர் ஆசாத், ராஜகுரு, சுகதேவ், ஓகே? ஸோ இவரின் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா வாஞ்சிநாதன், திருப்பூர் குமாரன்லேருந்து இவங்க எல்லாத்தையும் படிக்கணும், ஓகே? ஸோ வாவு சிதம்பரனார் இவங்கெல்லாம் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரவாத தேசியவாத இயக்கங்கள் அப்படிங்கிறதுல படிப்போம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் குறிப்பிடத்தக்க இந்திய தேசிய தலைவர்கள் அங்கே பார்த்தோம்ல, நேஷனல் லீடர்ஸ் பார்த்தோம்ல, ஸோ அதே லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் தான் எங்கேயும் கொடுத்திருக்காங்க. ஸோ ரவீந்திரநாத் டாகூர், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி, ஜவஹர்லால் நேரு, நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ், அம்பேத்கர், வல்லபாய் பட்டேல். ஸோ இதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேஷனல் லீடர்ஸ் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் படிச்சோம்ல, ப்ரிலிம்ஸ்ல என்ன படிச்சோமோ அதே தான் இங்க மெயின்ஸ்லயும் வரப்போகுது, ஓகே? ஸோ நெக்ஸ்ட் 1773 முதல் 1950 வரை இந்திய அரசியலமைப்பு வளர்ச்சி, ஓகே? ஸோ இதுதான் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறது படிப்போம், ஓகே? ஸோ தட் மீன்ஸ் இது நம்ம பாலிட்டி ரிலேட்டடா படிக்கும் பொழுதும் நம்ம படிப்போம், ஆஸ் வெல் அஸ் ஐஎன்எம் போர்ஷன்லையும் கவர் ஆகும், ஓகே? 1773ல என்ன இருக்குன்னா ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம் அப்படிங்கிறது கொண்டு வருவாங்க, ஓகே? ஸோ அதுக்கப்புறம் அதுல ஆரம்பிச்சு இந்தியாவுக்கும் தனியா என்ன பண்றாங்க, அரசியலமைப்பு உருவாக்குறாங்க, ஓகே? ஸோ ஜனவரி 26, 1950ல கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத ஃபார்ம் பண்றோம். நம்மளோட இந்தியாவுக்கு தனியா, இது வரைக்கும் பிரிட்டிஷ் இந்தியா கீழே அடிமைப்பட்டு கிடந்த நாம
இந்தியா இண்டிபெண்டன்ஸ் 1947 வந்ததுக்கு அப்புறமேல நம்மளுக்கும் உண்டான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை ஒரு கான்ஸ்டிடியூஷன் புக்கா வந்து உருவாக்குறோம். ஸோ அது January 26, 1950 நம்ம என்ன பண்றோம், இம்ப்ளிமெண்ட் பண்றோம், நடைமுறைப்படுத்தும். ஓகே, ஸோ இது வரைக்கும் நடந்த அரசியலமைப்போட வளர்ச்சி என்னங்கிறது தான். ஓகே, ஸோ இதுல என்ன விஷயங்கள்லாம் பார்க்கணும்னா, ரெகுலேட்டிங் ஆக்ட்னு சொல்லக்கூடிய ஒழுங்குமுறை சட்டம், பிட் இந்தியா சட்டம். ஓகே, ஸோ நிறைய சாசன சட்டம் அப்படிங்கிறது பட்டய சட்டம் சொல்லலாம். அதர்வைஸ் இன் இங்கிலீஷ் கால்ட் அஸ் சார்ட்டர் ஆக்ட்னு சொல்லி 1793 ஆக்ட், 1813 ஆக்ட், 1833 ஆக்ட், 1853 ஆக்ட் அப்படிங்கிறது படிப்போம். ஸோ ஆஃப்டர் தட் பிரிட்டிஷ் கிரவுன் கீழே வந்ததுக்கு அப்புறம் 1858 இந்திய கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட்ங்கிறதும், அதே மாதிரி 1862 இந்திய கவுன்சில் ஆக்ட்ங்கிறது, 1891 இந்தியன் கவுன்சில் ஆக்ட்ங்கிறது, 1909 வந்து மின்டோ மார்லி ரீஃபார்ம் ஆக்ட்னு சொல்லக்கூடிய இந்திய கவுன்சில் சட்டம், 1990 மோண்டேகு செம்ஸ்ஃபோர்ட் சீர்திருத்தம் சொல்லக்கூடிய இந்த 1919 சட்டம் படிப்போம். 1935 இந்திய அரசு சட்டம் அப்படிங்கிறது படிப்போம். இந்தியா விடுதலை சட்டம்ங்கிறது 1940. இது வரைக்கும் இருக்கக்கூடிய சட்டங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு இதெல்லாம் முடிஞ்சு அரசியலமைப்பு உருவாகிறதுக்கு யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க, நிர்ணய சபை கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஃபார்ம் பண்றதுக்கு யாரெல்லாம் ப்ரப்போஸ் பண்ணாங்க, எப்படி கான்ஸ்டிடியூஷன் புக்கெல்லாம் எழுதினாங்க, இது விஷயங்கள் எல்லாமே அதுக்குள்ள வந்து. ஓகேவா, இரண்டாம் உலக போர் மற்றும் சுதந்திர போராட்டத்தின் இறுதி கட்டம். ஓகேவா, செகண்ட் வேர்ல்டு வார்ங்கிறது எப்ப நடந்திருக்குன்னா 1939 1945 செகண்ட் வேர்ல்டு வார் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இதுதான் நம்மளோட 45க்கு அப்புறம் என்ன, நம்மளுக்கு இந்தியா இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கிறது தரும். ஓகேவா, ஸோ லாஸ்ட் பேஸ் ஆஃப் INM இந்திய தேசிய இயக்கத்துல லாஸ்ட் பேஸ் என்ன அப்படிங்கிறது இந்த டியூரேஷன்ல பார்ப்போம். ஓகே, ஸோ இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமேல ஸ்டார்டிங்ல இருந்து டிமாண்ட் பண்ண இந்த முஸ்லீம் லீக் என்ன பண்றாங்கன்னா, பாகிஸ்தான் தனி நாடே வேணும்னு கேட்டிருப்பாங்க. ஓகே, ஸோ அதுல இந்தியா எப்படி பிரிவினை, சுதந்திர போராட்டத்துல தமிழ்நாட்டின் பங்களிப்பு, இந்தியா பிரிவினைங்கிறது என்னன்னா பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேவா, ஸோ இந்தியா பாகிஸ்தான் அப்படிங்கிறது எப்படி பிரிஞ்சது. ஓகேவா, ஸோ இதை பத்தின விஷயங்களை இதுக்குள்ள பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்களிப்பு. சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டில் பங்களிப்பு, அவங்களோட பார்ட்டிசிபேஷன் என்ன அப்படிங்கறத பார்க்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுல சர்டன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ், சுப்பிரமணிய சிவா, சுப்பிரமணிய பாரதியார், வாவு சிதம்பரனா. இதுக்கு முன்னாடி பார்த்தது ஓவரால் நேஷனல் லீடர்ஸ். இங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய லீடர்ஸ், ஸோ பெரியார், காமராஜர், பிற சமூக பொருளாதார விவகாரங்களை பிரிட்டிஷ் ஆட்சியின் தாக்கம். ஓகே, ஸோ அந்த பிரிட்டிஷோட ரோல் என்ன இருந்துச்சு, இம்பாக்ட் என்னவா இருந்துச்சு. ஸோ தேசிய மறுமலர்ச்சி இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டோட்டலா நம்மளுக்கு போத் நேஷனல் லீடர்ஸ்ல இங்க தமிழ்நாட்டில் யாரெல்லாம் பங்கு கொண்டாங்க, அங்க வந்து யாரெல்லாம் பங்கு கொண்டாங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயங்கள் பார்க்கணும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் தேசிய மறுமலர்ச்சி இயக்கம். இப்போ வந்து அகைன் நம்ம எங்க வந்துடும், பிரிலிம்ஸோட போர்ஷன்ஸ். தேசிய மறுமலர்ச்சி ஆரம்பிக்கிறோம்ல, அதுல சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்லாம் என்ன இருந்தது, தட் மீன்ஸ் 19th செஞ்சுரியில என்னெல்லாம் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இருந்தது. ஓகே, ஸோ பிரம்ம சமாஜம் இதெல்லாம் படிச்சிருப்போமா, பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகாரி இயக்கம் இதெல்லாம் படிச்சிருப்போம். அதே மாதிரி இங்க சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மயிலை சின்னத்தம்பி ராஜால இருந்து, அயோத்திதாச பண்டிதர்ல இருந்து, பெரியார்ல இருந்து, வைகுண்ட சுவாமிகள். ஓகே, ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய சமூகத்துல நிறைய சீர்திருத்த இயக்கங்களை கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்க்கணும். சோஷியல் ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், சமூக சீர்திருத்தம் மற்றும் கல்வி சீர்திருத்த சட்டங்கள். ஓகே, ஸோ சோஷியல் என்னெல்லாம் ரீஃபார்ம்ஸ் ஆனிச்சு, என்னெல்லாம் வந்து ஆக்ட் கொண்டு வந்தாங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். தமிழ்நாட்டில் சமூக நீதி கோட்பாட்டின் தோற்றம், ஸோ சோஷியல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் ஃபார்ம் ஆனிச்சு. ஸோ நீதி கட்சியின் தோற்றம், ஸோ இந்த நீதி கட்சிங்கிறது ஜஸ்டிஸ் பார்ட்டி சொல்லுவோம். ஸோ இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி முதலாக இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி ஏன் உருவானுச்சு. ஓகேவா, ஸோ பிராமின்ஸோட டாமினேஷன் இருக்கும்போது நான் பிராமின்ஸ்க்கு சப்போர்ட் பண்றதுக்காக நீதி கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படிங்கிற தோற்றம் ஆச்சு. அவங்களோட சாதனைகள் என்னெல்லாம் இருக்கு. ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுல தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான சமூக மாற்றங்கள் என்ன. ஓகே, ஸோ அதர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க சொல்லக்கூடிய இந்த நீதி கட்சி வந்ததுக்கு அப்புறம் காங்கிரஸ் எப்படி எல்லாம் உருவானுச்சு. ஸோ காங்கிரஸ்ல வந்து அரசியல் கட்சிகளோட பங்குகள் என்ன இருந்தது, சுதந்திரத்துக்கு பிந்தைய இந்தியான்னு சொல்லி பார்க்கணும். ஓகே, ஸோ இண்டிபெண்டன்ஸ் வாங்கினதுக்கு அப்புறமேல இந்தியாவில் என்ன விஷயங்கள்லாம் நடந்தது. ஓகே, ஸோ இது எல்லாமே நம்மளுக்கு இந்த மெயின்ஸ் போர்ஷன்ல கவர் ஆகும். நம்ம ப்ரிலிம்ஸ் படிக்கும் பொழுதே இந்த போர்ஷன்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்தே தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பேனிக் ஆக வேண்டாம். இந்திய கலாச்சாரத்தில் சிறப்பு இயல்புகள், ஸோ நம்ம பின்னாடி பார்த்தோம்ல கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், அதே தான் மொழி, மதம், பழக்க வழக்கங்கள், சடங்குகள் எல்லாமே இருக்கிறது. இந்திய நுண்கலைகள் என்ன இருக்கு, நடனம், நாடகம், இசை, இதெல்லாமே ஆர்கிடெக்சர் ரிலேட்டடா இருக்கு. ஓகே, ஸோ கட்டடக்கலைகள் என்ன இருந்துச்சு, எந்த நடனம் இருந்தது, ஸோ எந்த கோயில், எந்த கோபுரம், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள், ஸோ
தலை சிறந்த கலைத்துறை ஆளுமைகள், தமிழ்நாட்டோட தற்போதைய வரலாற்று ஆய்வுகளின் வளர்ச்சி. ஸோ அந்த வரலாற்று ஆய்வுகளின் வளர்ச்சி சொல்லக்கூடிய இந்த ஆர்கியாலஜிக்கல் எஸ்கவேஷன்ஸ், இந்த ரிசர்ச் எல்லாம் பண்றாங்க. ஸோ அதோட டெவலப்மெண்ட் எப்படி இருந்தது அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயமே நம்ம மெயின்ஸ்ல படிக்கிறோம். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு 100 மார்க்ஸ் அப்படிங்கிற கேட்குறாங்க. ஸோ 10 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா 10 மார்க்ஸ் கேட்குறாங்க. 15 மார்க்ஸ்ங்கிறது எவ்வளோ கேட்குறாங்கன்னா 15 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ டோட்டலி we are going to write 100 marks in descriptive. ஓகே, ஸோ இதுதான் நம்மளுக்கு மெயின்ஸ் போர்ஷன். ஓகே, ஸோ வேற இங்கிலீஷ்ல advent of Europeans, colonial imperialism, establishment, expansion and consolidation of their powers, South Indian rebellions, the தென்னிந்திய கிளர்ச்சி சொல்லக்கூடியது 1799 ஆரம்பிச்சு 1801 வேலூர் ரிவர்ட் பார்க்குறோம், 1857 சிப்பாய் மியூட்டனி. ஓகே, ஸோ இந்தியன் நேஷனல் மூமெண்ட்ஸ்ல மாடரேட்ஸ் இருந்தது, எக்ஸ்ட்ரீமிஸ்ட்ஸ் இருந்தது, ரெவல்யூஷனரிஸ் இருந்தது, இந்தியன் பேட்ரியாட்டிசம் இதை பத்தி நான் படிக்கிறோம். ஸோ நேஷனல் லீடர்ஸ்ல சர்டன் மெம்பர்ஸ் அண்ட் கான்ஸ்டிடியூஷனல் டெவலப்மெண்ட், அரசியலமைப்பு உருவாக்கம் சொன்னால 1773 இந்த 1950 வரைக்கும் இருந்தது. அண்ட் பார்ட்டிஷன் ஆஃப் இந்தியா, ஸோ ரோல் ஆஃப் தமிழ்நாடு, ஸோ அதில் இருக்கக்கூடிய சர்டன் நம்பர் ஆஃப் மெம்பர்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் எமர்ஜென்ஸ் ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ். ஓகே, ஸோ சமூக நீதிங்கிறது எப்படி உருவானுச்சு, ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்படி உருவானாங்க, சோஷியல் பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ், அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னெல்லாம் இருந்தது. ஸோ சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், நைட் அண்ட் டைவர்சிட்டி, இது எல்லாமே சேர்த்து நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் வரலாறு வரைக்குமே நம்மளுக்கு டோட்டலாகவே இதுக்குள்ள கவர் ஆயிரும். ஓகேவா, ஸோ இதுதான் மெயின்ஸ் போர்ஷன்ஸ். ஓகேவா, சோஃபா நம்ம இது வரைக்குமே நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ்ல என்னெல்லாம் ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் போர்ஷன்ஸ்ல என்னென்னா சிலபஸ் அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த மெயின்ஸ்ல எவ்வளோ மார்க் கேட்குறாங்க, என்னெல்லாம் போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது படிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்கன்னா டிஎன்பிசியோட சிலபஸை ஃபர்ஸ்ட் டவுன்லோட் பண்ணி அது ஒரு பிரிண்ட் போட்டு இந்த சிலபஸை மனப்பாடம் பண்ணுங்க. ஓகேவா, ஸோ எதனால சொல்றேன்னா சிலபஸ் என்ன படிக்கணும்னு தெரிஞ்சாதான் எப்படி படிக்கணுங்கிற விஷயம் தெரியும். புரியுதா? ஸோ ப்ரிலிம்ஸ் போர்ஷன்ஸ் அண்ட் மெயின்ஸ் போர்ஷன்ஸ். ஓகே, 10 மார்க்ஸ் அப்படிங்கிறது 4 and 15 மார்க்ஸ்ங்கிறது 6. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம வேர் டு ஸ்டடி, எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணுமா? போர்ஷன்ஸ் தெரிஞ்சது, இப்போ என்ன பண்றோம், எங்கெல்லாம் படிக்கணுங்கிறது தெரியும். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கூல் புக்ஸை நம்ம சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் அவுட் சோர்சஸாக என்னெல்லாம் புக்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிறது நான் சொல்றேன். ஓகேவா, ஸோ இது வரைக்கும் கிளியரா இருக்கீங்களா? நெக்ஸ்ட் வேர் டு ஸ்டடி பார்க்கலாமா? இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கிளாஸ் தான், இன்னும் நம்ம சப்ஜெக்ட்குள்ளேயோ சிலபஸ்குள்ளேயோ நம்ம டீப்பாக போகல. ஜஸ்ட் வே ஆஃப் அப்ரோச்சிங். ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் குரூப் 1 அப்படின்னாலே நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும்ல. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி படிக்க போறோம் பண்ண போறோம் அப்படிங்கிறது சிலபஸ் டீகோடிங் அதுக்காக. ஸோ இந்த விஷயங்கள்லாம் ஒன்றும் இல்லை, ஒன்ஸ் ஒரு டைம் நம்ம ஸ்டாண்டர்டாக படிச்சுட்டோம்னாலே போதும். ஒன்ஸ் அகெயின் நம்ம இந்த பார்த்தீங்கன்னா நிறைய இயர் அண்ட் ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுக்க மைண்டில் அப்படியே நின்றும். ஓகே, ஸோ நாங்கள் கிளாஸ் எடுக்கும்போது ரிப்பீட்டடாக நம்ம வந்து இயரை சொல்லும் போது நம்ம மைண்ட் வந்துடுமா, அதே மாதிரி தான் இந்த இயர் அண்ட் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட் இயர் அண்ட் ஈவெண்ட்ஸ்ல இருந்தா கொஸ்டின்ஸ் வரப்போகுது. ஓகே, ஸோ எந்தெந்த இயர்ல என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அப்படிங்கிறது ரிப்பீட்டட் ரிவிஷன் கொடுத்தாலே போதும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் எஸ் கைஸ் பேக் டு ஸ்டடி பார்த்துடலாமா? எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஹிஸ்டரி போர்ஷன் பார்த்துடலாம். இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம். ஓகே, ஸோ இது சிந்து சமவெளி நாகரிகம். நான் எதுக்காக நான் வந்து சிலபஸ் வைஸ் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்றேன்னு பார்த்துக்கோங்க. ஸ்டாண்டர்ட் வைஸ் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்ல ஒவ்வொரு டாபிக் இருக்கு. ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷன் வராது. அதனாலதான் என்ன சொல்றோம், சிலபஸ் வைஸ் படிக்கும். ஓகேவா, ஸோ எக்ஸாம்பிள் பாருங்க, இந்த சிந்து சமவெளி நாகரிகம் தான் ஹிஸ்டரியில ஃபர்ஸ்ட் போர்ஷன் பார்த்தோமா. இது எந்த ஸ்டாண்டர்ட்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புது புத்தகம் சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய புதிய புத்தகத்துல நம்ம 6th ஸ்டாண்டர்ட் புக் இருக்குல்ல, ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய புக்ஸ். ஓகே, ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல சோஷியல் சயின்ஸ் சமூக அறிவியல் அப்படிங்கிற அந்த புக்ல வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் நம்பர் 3ல இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இருக்கு. ஓகே, ஸோ 6ஆம் வகுப்புல இருக்கு, 9ஆம் வகுப்பு 9th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. இதே லெசன் எங்க இருக்குன்னா 11th ஸ்டாண்டர்ட் சோஷியல் சயின்ஸ் புக்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம 11th எத்திக்ஸ் அறிவியலும் பண்பாடும். ஓகேவா, ஸோ இந்த எத்திக்ஸ் புக் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒன்லி அவைலபிள் இன் தமிழ் மீடியம்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும், இங்கிலீஷ் மீடியம் கிடையாது. ஸோ அதர் புக்ஸ் எல்லாமே இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூ கேன் ரெஃபர் திஸ் புக். நம்மளுக்கு தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் இந்த எத்திக்ஸ் புக் மட்டும் தமிழ்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். ஸோ நம்ம எப்படி இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியம் புக்ஸை படிச்சாலும் நம்ம தமிழ்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி தானே படிக்கிறோம். அதனால இங்க கான்செப்டை மட்டும் எடுத்துக்கோங்க. டிஸ்கிரிப்டிவா இருக்கும்போது நீங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணலாம், அதை டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதிக்கும். அதில் இருக்க பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம கன்சாலிடேட் பண்ணிடுவோம். ஓகே,
ஸோ அப்போ இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எந்த புக்லாம் இருக்கு? 6th ஸ்டாண்டர்ட் நியூ புக் அண்ட் 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக், 11th ஸ்டாண்டர்ட் நியூ புக்ல இருக்கக்கூடிய இந்த சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய புக்ஸ் எல்லாத்துலயும் சிந்து சமவெளி நாகரிகம் இருக்கு, 11th எத்திக்ஸ்லயும் இருக்கு. ஓகே, ஸோ இது புது புத்தகத்துல மட்டும் தான் இருக்கான்னு பாத்தீங்கன்னா இல்ல, நம்மளுடைய பழைய புக்லயும் இருக்கு. 6th ஓல்டு, 11th ஓல்டு அண்ட் 11th எத்திக்ஸ்ல ஓல்டு புக். ஓகேவா? ஸோ இதை படிக்கவே நம்மளுக்கு டைம் இருக்காது, இதை எங்க படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி ஸ்கிப் பண்ண வேண்டாம். ஏன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு மெயின்ஸ் பேட்சா படிக்க போறோம், நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மெயின்ஸ் கொஸ்டின் பேப்பரை பார்க்கும்பொழுது கொஸ்டினை பார்த்த உடனே நம்மளுக்கு கண்டென்ட் எல்லாமே ஒரு டைம் கிளான்ஸ் பார்ப்போமா, அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20 பாயிண்டாவது நினப்பு இருக்கும். ஓகே, ஸோ இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, பரவாயில்ல நம்மளுக்கு தெரிஞ்ச கொஸ்டின்ல தான் வருது அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் இருக்கு. பட் நீங்க எழுத ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரு 10 கொஸ்டின் 10 பாயிண்ட் தான் நினப்பு இருக்கும். ஓகே, ஸோ நீங்க எழுதும் போதே அந்த அவசரத்துல டைம் போயிட்டு இருக்கு அதெல்லாம் சொல்லும் பொழுது உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, இது வந்து ஹியூமன் சைக்காலஜி இதுதான். ஓகே, தெரிஞ்ச விஷயங்களும் அந்த 3 hours நம்ம டைம் ப்ரெசென்ட் பண்ற டைம்ல நம்மளுக்கு அந்த நர்வஸ்னஸ் என்ன பண்ணவும் விடும். அதுக்கு தான் ரிட்டர்ன் ப்ராக்டிஸும் நம்ம என்ன பண்ணிடுறோம், கிளாஸ் நடத்தும் பொழுது உங்களுக்கு டெஸ்ட் அப்படிங்கிறது வாரம் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கம்பல்சரி இருக்கும். ஈவன் ஸ்பாட் டெஸ்ட் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன்ல இந்த ஸ்டாண்டர்ட் புக்கு, ஸோ இன்க்ளூடிங் ஓல்டு புக்ஸும் சேர்த்து படிக்கணும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் குப்தாஸ். ஸோ குப்தாஸ் பார்க்கும்பொழுது எந்தெந்த ஸ்டாண்டர்ட்ல இருக்குன்னா 6th ஸ்டாண்டர்ட் புக்லையும் 11th ஸ்டாண்டர்ட் புக். ஓகே, இப்போ நான் சொல்றது எல்லாமே சோஷியல் சயின்ஸ் புக் பா, சமூக அறிவியல் அப்படிங்கிற இந்த புக்ல இருக்கு. ஓகே, ஸோ 6th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 3லயும் 11th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 7லயும் எது இருக்குன்னா குப்தாஸ் இருக்கு. ஓகே, ஸோ இதே மாதிரி ஓல்டு புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 6th ஓல்டு புக்லயும் இருக்கு அண்ட் 11th ஓல்டு புக்லயும் குப்தாஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன் டெல்லி சுல்தான்ஸ். டெல்லி சுல்தான்ஸ் பார்த்தீங்கன்னா 7th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கு. ஸோ 7th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய இந்த புக்ஸ்ல டெல்லி சுல்தான்ஸ். ஸோ டெல்லி சுல்தான்ஸ்ல இதெல்லாம் பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம 5 வம்சங்களை பத்தி பார்க்கணும் சொல்லிடுமா. ஸ்லேவ் டைனசிட்டி, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம், இதெல்லாமே 5 வம்சங்கள். ஒவ்வொரு வம்சங்களையும் குதுப்தீன் ஐபாக்ல இருந்து நம்ம இல்துமிஷ் இந்த மாதிரி பால்பன் இந்த மாதிரி நிறைய பேர் பார்ப்போம். கில்ஜினா முகமது பின் கில்ஜி, பக்தியார் கில்ஜி, அந்த மாதிரி எல்லா கில்ஜி வம்சங்கள் இருக்கக்கூடிய ஜலாலுதீன் கில்ஜி, அலாவுதீன் கில்ஜி இதெல்லாம் படிப்போம். துக்ளக் வம்சம். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு இதுலையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வம்சத்துலையும் ஒவ்வொரு அரசர்கள் பற்றி அவங்களோட ரூல்ஸ் என்ன, அவங்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, என்னென்ன ரீஃபார்ம் கொண்டு வந்துச்சுன்னு ஒட்டுமொத்தமாக படிக்கிறோம். முகமது பின் துக்ளக், கியாசுதீன் துக்ளக் இந்த மாதிரி படிப்போம். ஓகே, ஸோ லோடி, இப்ராஹிம் லோடி, பஹ்லு லோடி, சிக்கந்தர் லோடி இந்த மாதிரி லோடி வம்சம் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எதில் இருக்குன்னா 7th அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் புக். ஓகே, ஸோ டெல்லி சுல்தான்ஸ் அப்படிங்கிறது நம்மளோட 7th அண்ட் 11th ஓல்டு புக்லையும் இருக்கு. 7th and 11th ஓல்டு புக்லையும் இருக்கு. ஓகே, ஸோ புது புத்தகத்துல மட்டும் இல்ல பழைய புத்தகம். ஓகே, ஸோ ஜென்ரலா ஃப்ரெஷரா இருக்கிறவங்க ஒன்லி தே வில் பி கான்சென்ட்ரேட்டிங் இன் நியூ புக்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம என்ன பண்றோம், ஓல்டு புக்ஸையும் சேர்த்து நம்ம படிக்க போறோம். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம படிக்க போறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன் முகல்ஸ். முகல்ஸ் பார்த்தீங்கன்னா அகைன் 7th சமூக அறிவியல 2வது பாடம் அப்படிங்கிறது முகலாயர்கள். அதே மாதிரி 11th ஸ்டாண்டர்ட்ல யூனிட் நம்பர் 14 அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகலாயர்கள் இருக்கு. ஓகே, ஸோ இந்த முகல்ஸ் அப்படிங்கிறது 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஓல்டு புக்கும் 11th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய ஓல்டு புக்லையும் முகலாயர்கள் இருக்காங்க. ஓகே, ஸோ பாபர், ஹுமாயூன், அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப். ஓகே, ஸோ இந்த கிங்ஸை பத்தினா ஃபுல்லாவே முகல்ஸ்ல பார்க்கும். ஓகே, ஸோ நம்மளோட இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குற அந்த டைம்ல நம்ம ஆங்கிலேயர்கள் ஆட்சி செஞ்சாங்க. ஸோ ஆங்கிலேயர்கள் ஆட்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்குமே யாரு ரூல் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்தியாவை முகல்ஸ் அப்படிங்கிற ரூல் பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மராத்தாஸ், மராத்தியர்கள்னு சொல்லுவோம். ஸோ 7th அண்ட் நம்மளோட 7th புக்லையும் இருக்கு சமூக அறிவியல்ல. நெக்ஸ்ட் ஒன் 11th ஸ்டாண்டர்ட் புக்லையும் யூனிட் நம்பர் 15 மராத்தியர்களை பத்தி இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் விஜயநகர் பாமினி கிங்டம்ங்கிறது பார்த்தீங்கன்னா 7th புக்லையும் 11th புக்லையும் விஜயநகர பாமினி அரசுகள். ஓகே, ஸோ ஹரிஹரா, புக்கா அப்படிங்கிற இந்த பாமினி அரசுகள் பத்தியும் விஜயநகர பேரரசான நம்ம கிருஷ்ணதேவராயா இவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே விஜயநகர் பாமினி கிங்டம்ஸ்ல படிக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் த
சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, தென்னிந்திய வரலாறு. ஸோ தென்னிந்திய வரலாறு அங்கங்க ஸ்பிளிட் அப் எல்லாம் இருக்கு. ஓகே, ஸோ 6th ஸ்டாண்டர்ட் புக்ல இருக்கு, ஸோ 7th ஸ்டாண்டர்ட் புக்ல, 11th ஸ்டாண்டர்ட் புக்ல, 12th எத்திக்ஸ் புக்ல, இது எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா சவுத் இந்தியன் ஹிஸ்டரின்னு இருக்கு. ஸோ ஈவன் ஓல்டு புக்ஸ்லயும் வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்திய வரலாறு. ஸோ ஓகே, ஸோ சேரர்கள், சோழர்கள், பாண்டியர்கள், பல்லவாஸ், ஓகே, ஸோ இவங்கள பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள் அப்படின்னா இருக்கும்ல. ஸோ அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னிந்திய வரலாறு அப்படிங்கிறதுல படிக்கும். ஓகே, ஸோ இப்போ இது வரைக்குமே என்ன போர்ஷன்ஸ் கவர் ஆகும்னா ஹிஸ்டரி போர்ஷன்ஸ் அப்படிங்கிறது இதுக்குள்ள இருக்கு. ஸோ ஹிஸ்டரி போர்ஷன்ஸ் எல்லாமே வந்துருதா? ஓகே, ஸோ வேர் டு ஸ்டடி அப்படிங்கிறப்ப ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டு தட் எதை படிக்கிறோம்னா நம்ம ஐஎன்எம் போர்ஷன், நேஷனல் ரினைன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிற டாபிக். ஓகேவா? ஸோ தேசிய மறுமலர்ச்சி அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா தேசியத்துல எப்படிலாம் மறுமலர்ச்சி ஆனிச்சு அப்படிங்கிறது 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள், 19th செஞ்சுரியில் இருக்கக்கூடிய சோஷியோ ரிலிஜியஸ் ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்லுவோம். ஸோ இந்த பிரம்ம சமாஜம், பிரார்த்தன சமாஜம், அலிகார் இயக்கம், தியோபந்த் இயக்கம், ராமகிருஷ்ணா மிஷன் அப்படிங்கிறது, ஓகே, ஸோ ஆரிய சமாஜம், அதே மாதிரி தமிழகத்தில் இருக்கக்கூடிய சமூக இயக்கங்கள் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயங்களுமே 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் 5ல இருக்கு. ஓகே, ஸோ ஆஸ் வெல் அஸ் யூனிட் நம்பர் 10ல நம்ம மயிலை சின்னத்தம்பி ராஜா, யோத்திதாச பண்டிதர், வள்ளலார் இவங்களை பத்தின விஷயங்கள் எல்லாமே படிக்கிறோம். 11th ஸ்டாண்டர்ட் புக்ல நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற லெசன், டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய நவீனத்தை நோக்கி அப்படிங்கிற லெசன்ல 19வது லெசன்ல கவர் ஆகுது. அண்ட் 12th ஸ்டாண்டர்ட் புக்ல வரலாறு பாடத்துல 1, 2 தேசிய மறுமலர்ச்சிக்கு உண்டான டாபிக். ஓகே, ஸோ இப்போ சொல்றேன் பாத்தீங்களா எதனால சிலபஸ் வரைக்கும் படிக்கணும்னு. ஏன்னா நம்ம டாபிக்கா படிக்கும்பொழுது நம்மளுக்கு ஒரு சிலபஸ்ல ஒரு ஃபுல்ஃபில்லா முடிச்சுட்டுங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இயர்லி ரிவோல்ட் அகேன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகே, ஸோ அப்போ விவசாயிகள் என்ன கிளர்ச்சி பண்ணாங்க, பழங்குடியினர் என்னென்ன கிளர்ச்சி பண்ணாங்க, தக்காணத்தில் என்ன கிளர்ச்சி, பாபனால என்ன கிளர்ச்சி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒட்டுமொத்த விஷயங்களுமே எதனா 10th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்டரி புக்ல இருக்கக்கூடிய யூனிட் நம்பர் 6, 7ல கவர் ஆகும். as well as 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய 2, 3, 4 மக்கள் புரட்சிங்கிற லெசன் தான் இருக்கும். ஓகே, ஸோ அதுல வந்து இந்த போராட்டங்கள்லாம் நடந்திருக்கும். ஸோ அதை பத்தின ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கலை கிளர்ச்சிங்கிற லெசன் கவர் ஆகும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஓகே, ஸோ இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு வேஸ்டான போர்ஷன் சொன்னோமா, ரொம்ப இம்பார்ட்டன்ட் போர்ஷன் கூட சொன்னோம். ஓகேவா? ஸோ இது 10th ஸ்டாண்டர்ட் சமூக அறிவியல்ல யூனிட் நம்பர் 7, ஓகே, ஸோ சாரி இங்க 10th ஸ்டாண்டர்ட் யூனிட் நம்பர் 7ல இருக்கு. அண்ட் 12th ஹிஸ்டரியில பாத்தீங்கன்னா யூனிட் நம்பர் 1ல இருக்கு. ஓகே, ஸோ இந்த 12th ஹிஸ்டரியில யூனிட் நம்பர் 1ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மேப் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ அந்த மேப்ல மட்டும் எந்தெந்த பாயிண்ட்ல வந்து ஏஎன்சி காங்கிரஸ் செஷன் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்டட் பண்ணி இயர் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மெட்ராஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மெட்ராஸ்ல மட்டுமே மொத்தம் 7 மாநாடுகள் நடந்ததா வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகே, ஸோ 1887ல இந்த மாதிரி 7 மாநாடு. இந்த மேப்பை சுத்தியே பாத்தீங்கன்னா ஐஎன்சி காங்கிரஸ் செஷன்ல நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கோம். ஓகே, இதெல்லாம் நம்ம டாபிக் வைஸ் நடத்தும் போது பிரீஃப் ஏன்னா நம்ம பார்க்க ஒரு பிக்சரைஸா தான் இருக்கும். பட் இந்த பிக்சரைஸா இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் இல்ல அவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால இதை நம்ம கிளியர் கட்டா படிக்கலாம். எஸ், ஐ ஹவ் கம்ப்ளீட்டட் மை டிகிரி 1st and 2nd year in regular college from Tiruvallur University and 3rd year completed distance education from Bharatiya University. I'm eligible or not? See, ரெகுலர்ல முடிச்சுட்டு நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்னா டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பாரதிய யூனிவர்சிட்டி. ஓகே, நோ வரிஸ், நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தாலே யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் குரூப் 1 எக்ஸாம்ஸ். ஓகேவா? ஸோ குரூப் 1, குரூப் 2 பார்க்கும்போது நம்மளுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருந்தாலே போதும். ஸோ நீங்க ஒன்ஸ் எக்ஸாம் குவாலிஃபர் ஆகிறதுக்குள்ள நீங்க டிகிரி பண்ணதை கையில வாங்கியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்படி சப்போஸ் இந்த ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட் லேட்டாக இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு அந்த எக்ஸாம் குவாலிஃபை ஆகும்போது நம்ம சர்டிஃபிகேட்ஸ் அப்படிங்கிறது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நம்ம ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஈவன் மார்க் லிஸ்ட் வச்சு கூட நம்ம என்ன பண்ணலாம், அப்லோட் பண்ணிக்கலாம் அப்ளை பண்ணும்போது. ஓகே, குரூப் 4க்கு 10th லெவல் பேசிக் இருந்தால் போதும். எஸ், ஹரிகுமார். ஓகே, ஸோ இதில் ரெகுலர் முடிச்சுட்டு நீங்கள் டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் படிச்சதுன்னா இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. If you have completed your degree, your qualification வந்து பாத்தீங்கன்னா eligible தான். Okay, so whatever may be any degree. Okay, fine. Okay, so next thing is yes, list of members னு சொன்னோம். The list of membersல 6th to 12th தமிழ் ஸ்கூல் புக்ஸ் இருக்குல்ல, ஸோ இந்த சமச்சீர் கல்வியில் இருக்கக்கூடிய நம்ம சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய புக்ஸ் நேஷனல் லீடர்ஸ். ஸோ இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் நீங்க கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய லிஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் நம்ம கிளாஸ் எடுக்கும் பொழுதே
அந்த மெம்பர்ஸை பற்றின லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே கேதர் பண்ணி கன்சாலிடேட்டடாக ஃப்ரம் ஸ்கூல் புக்ஸ் ஆல்சோ ஃப்ரம் அப்பார்ட் ஃப்ரம் நம்ம ஸ்கூல் புக் இல்லாமல் சோர்சஸ் அவுட் சைட்லேருந்து எடுத்த சோர்சஸ் எல்லாத்தையும் கன்சாலிடேட்டடாக பைலிங்குவல் மெட்டீரியல்ஸில் கிளாஸ் எடுக்கும் பொழுது நம்ம மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணி கிளாஸும் எடுத்து கொடுத்துரும். ஸோ இதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணிக்க தேவையில்லை. ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் எஸ் டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் அஜிடேஷன் இன் தமிழ்நாடுன்னு சொல்லி பார்க்கணும். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டத்தின் பல்வேறு நிலை. ஓகே, ஸோ இது சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இந்த பீரியட் ஆஃப் சைக்கிள். ஓகே, சமூக மாற்றம்ங்கிறது 10th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய லெசன் நம்ம யூனிட் நம்பர் 9ல கவர் ஆகுது. அண்ட் லாஸ்ட் டாபிக்கா நம்ம ப்ரிலிம்ஸ்ல பார்த்தோம்ல, சரி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர், இது ஃபுல்லாவே நம்மளுக்கு எதுல கவர் ஆகும் பார்த்தீங்கன்னா அது யுனைடெட் டைவர்சிட்டி ரேஸ், வேற்றுமையில் ஒற்றுமை, இனமொழி பண்பாடு, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த புக்ஸ் எல்லாம் பாருங்க, அறிவியலும் பயன்பாடும் சொல்லக்கூடிய எத்திக்ஸ் புக்ல கவர் ஆகுது. அண்ட் ஜியோகிரபி புக்கு நம்ம படிக்கணும். ஓகேவா? ஸோ ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரி, சோஷியல் சயின்ஸ்ல இருக்கக்கூடிய நம்ம ஹிஸ்ட்ரி மட்டும் படிக்காம எதுலையும் படிக்கணும், ஜியோகிரபி புக்லையும் கவர் ஆகுது. 12th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரபில இருக்கு, 12th ஸ்டாண்டர்ட்ல எத்திக்ஸ் புக்ல இருக்கு, 7th ஸ்டாண்டர்ட் ஜியோகிரபி புக்லனா இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இந்த டாபிக்ஸை வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்ம எக்ஸ்ட்ரா படிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லையும் இதை பத்தின கொடுத்துருப்பாங்க. டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல இதுக்கு உண்டான சோர்ஸ் மெட்டீரியல்ஸும் கொடுத்துருப்பாங்க. அந்த பிடிஎஃப் நம்ம கோ த்ரூ பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இது நம்மளோட ப்ரிலிம்ஸ் சிலபஸ்ல இருக்கக்கூடிய இது. ஓகே, ஸோ இந்தியா செக்யுலர் ஸ்டேட்டுங்கிறது சிவிக்ஸ், நம்மளோட குடிமையல் சொல்லி படிச்சிருப்போம்ல 6வது வகுப்புல, அதுலயும் அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய குடிமையல் அப்படிங்கிற பாடத்தையும் கவர் ஆகுது. ஓகே, ஸோ நம்மளோட ப்ரிலிம்ஸ் போர்ஷன்ஸ் வேர் டு ஸ்டடி எங்கெல்லாம் படிக்கணும் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம சிலபஸ் டிகோடிங் ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ், and we are also focusing on where to study for prelims example, where to study அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இதை நம்ம படிக்கும் பொழுது என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா மெயின்ஸ் போர்ஷன்ஸ் நம்ம சேர்த்து படிக்க போறோம். ஓகே, ஸோ இதுல ப்ரிலிம்ஸ் போர்ஷன்ஸ் இந்த ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் கவர் பண்ணிட்டேன் மேம் அப்படின்னு சொல்றவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க வெங்கடேஷன், ஓகேவா? ஸோ வெங்கடேசன் புக்கை ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஸோ மாடர்ன் இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்கடேசன் புக் இருக்கு. ஸோ இந்த புக்கை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அண்ட் குரூப் 1ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ் பண்றது ஸ்பெக்ட்ரம் புக். ஓகே, ஸோ ஸ்பெக்ட்ரம் புக் அப்படிங்கிற புக்கும் பிபின் சந்திரா இதெல்லாமே அவுட் சோர்ஸ். ஓகேவா? ஸோ ஒரு பர்டிகுலர் செஷனில் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா எந்த சிலபஸை வந்து நாங்கள் இந்த பர்டிகுலர் டாபிக் எடுக்கிறோம்னா அது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருவோம். அப்பார்ட் ஃப்ரம் தட் யூ ஹேவ் டு கான்சென்ட்ரேட் இந்த அவுட் சோர்ஸ் புக்கே நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கிளாஸில் வந்து ஒரு மினிமம் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டாப்பிக்கை கான்செப்டை வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் இதெல்லாமே கன்சாலிடேட் பண்ணி நம்ம மெட்டீரியல்ஸை ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகே, ஸோ நம்மளோட டாப் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அவுட் சோர்ஸும் கேதர் பண்ணின இன்ஃபர்மேஷன்ஸோட அதில் கிளாஸ் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கிற ப்ரொவைட் பண்ணியிருப்போம். போத் ஃபார் ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ்க்கு அப்படிங்கிற ப்ரொவைட் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ நீங்களும் லைன் பை லைனாக வந்து படிக்கணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் வெங்கடேஷன் புக்கு, ஸ்பெக்ட்ரம் புக்கு, பிபின் சந்திரா புக், ஓகே, ஸோ இதெல்லாம் அவுட் சோர்ஸாக நீங்கள் படிக்கணும். ஓகேவா? ஸ்பெக்ட்ரம் புக் அப்படிங்கிறது இங்கிலீஷ் மீடியம்ல அவைலபிளாக இருக்கும். ஓகே, ஸோ ஈவன் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ எலிஜிபிள் தான். அதை நீங்கள் படிச்சீங்கனாலே புரியும். ஸோ அதில் உள்ளது ரிப்பீட்டட் கண்டென்ட், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், இம்பார்ட்டன்ட் கோட்ஸ் யாராவது சொன்னது, ஓகே, ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஸ்கூல் புக்ஸ்ல என்ன இருக்கு, அவுட் சோர்ஸ்ல என்ன இருக்கு அப்படிங்கிறத சொல்லியாச்சு. ஓகே, எஸ், ஓகே. ஸோ இப்போ ஒரு இன்ட்ரோ கிளாஸா, இப்போ ஹிஸ்ட்ரி ஐஎன்எம் சொல்லிட்டேன், எதெல்லாம் ஹிஸ்ட்ரியில வருது, எதெல்லாம் ஐஎன்எம்ல வருது, எப்படி இந்த ஒரிஜின் அப்படிங்கிறது ஒரு கிளாரிட்டி கிடைக்கணுமா, ஒரு டிஃபரன்சியேஷன் இருக்கணுமா. ஸோ அதுக்காக தான். ஓகே, எஸ், ஓகே, ஃபைன். ஷால் வி பார்க்கலாமா ஒரு இன்ட்ரோ கிளாஸா? ஓகே, ஃபைன். ஸோ இதில் இந்திய வரலாறு பண்பாடு மற்றும் இந்திய தேசிய இயக்கம். ஓகே, ஸோ இதான் நம்மளோட போர்ஷன் சொன்னோமா. ஸோ நார்மலா இதை ஹிஸ்ட்ரினா என்ன, வாட் யூ மீன் பை ஹிஸ்ட்ரி? வரலாறு என்றால் என்ன? ஹிஸ்ட்ரி என்றால் எஸ்டிடினா வரலாறு தானே, சொல்லுங்க. வாட் யூ மீன் பை ஹிஸ்ட்ரி? எஸ், ஆன்சர் இன் ஒன் வேர்ட். வரலாறுனா என்னப்பா? ஹிஸ்ட்ரினா என்ன புரிஞ்சிருக்கு? எஸ், ஆன்சர் கைஸ். லைவ் செஷன்ல இருக்கும். எஸ், ஏதாவது ஆன்சர்? நேற்றைய செய்திகள் இன்றைய வரலாறு, அப்படியா? நேற்றைய செய்திகள் இன்றைய வரலாறா? எஸ், ராபியா. தொன்மை,
நேற்று என்ன சாப்பிட்டீங்க ராபியா? நேற்று எங்கே அவுட்டிங் போனீங்களா? நேற்று செய்தி இன்றைய வரலாறு ஆக முடியுமா? ஓல்டு நியூஸ், எஸ், பாஸ்ட் இன்ஃபர்மேஷன். ஸோ நடந்து முடிஞ்ச விஷயங்கள் எல்லாமே வரலாறு ஆயிட முடியுமா? ஓகே ஃபைன். ஸோ ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற வார்த்தையே வந்து பார்த்தீங்கன்னா ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்படும். ஓகே, ஸோ இட் இஸ் derived from the word, Greek word ஹிஸ்டோரியா. ஹிஸ்டோரியா என்ற கிரேக்க வார்த்தையிலிருந்து பெறப்பட்டது. ஓகே, ஸோ வாட் இஸ் பாஸ்ட் திங்ஸ்ன்னு சொல்றோம், ஈவெண்ட்ஸ் ஆஃப் தி பாஸ்ட்ன்னு சொல்றீங்க. வெரி குட். ஓகே, ஸோ ஈவெண்ட்ஸ் ஆஃப் தி பாஸ்ட்ல சரித்திரம் படைக்கிற மாதிரி விஷயங்கள். இந்த விஷயங்கள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நமக்கு பிற்காலத்துல ஒரு தொழில் சான்றுகள் மூலமாக நம்மளுக்கு கிடைத்த எவிடன்ஸ் வச்சு எந்த காலத்தை சேர்ந்தது, ஓகே, ஸோ அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நமக்கு தெரிய வருது. ஓகேவா? ஸோ இந்த ஹிஸ்டரி வந்து ரொம்பவே முக்கியம். ஏன்னா இன்று நம்ம வாழ்ந்ததுக்கு உண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மறைந்த பிறகும் பிற்கால சன்னதிக்கு வந்து தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளுக்கு சோர்சஸ் எவிடன்ஸ் மூலமா நம்மளுக்கு தெரிய வருது. ஓகே, ஒரு சரித்திரம் படைக்கிற மாதிரி நிகழ்வுகள் நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ காமராஜர் வந்து பார்த்தீங்கன்னா கல்விக்கண் திறந்தவர் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ அவரோட பேக்ரவுண்ட்ல என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கிறது தெரிய வருது. ஓகே, ஸோ அது ஒரு நம்மளுக்கு சோர்ஸ் ஆஃப் எவிடன்ஸோட நமக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி வாட் எவர் ஹேப்பன்ஸ் இன் த பாஸ்ட், ஓகே, ஸோ சரித்திரம் படைக்கிற மாதிரி விஷயங்கள் இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹிஸ்ட்ரிக்குள்ள வரும். ஓகே, ஸோ இந்த ஹிஸ்டரியை எப்படி பிரிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பழங்கால இந்தியா, தட் மீன்ஸ் ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிங்கிற சொல்றோம். அண்ட் இடைக்கால இந்தியாங்கிறத மெடிவல் இந்தியான்னு சொல்றோம். நவீன கால இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற சொல்றோம். ஓகே, ஸோ இந்த பழங்கால இந்தியா அப்படின்னா ஏன்ஷியன்ட் இந்தியான்னு சொல்றோம். இந்த பழங்காலத்துல எப்படியெல்லாம் என்னெல்லாம் நடந்தது, ஓகேவா? ஸோ தட் மீன்ஸ் மனிதர்களோட தோற்றம். ஸோ ஹியூமன்ஸ் எப்படி இவால்வ் ஆனாங்க, ஒரிஜின் ஆஃப் எவல்யூஷன். ஸோ அப்போ குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ கற்காலம், முந்தைய கால சிறப்பு நிகழ்வுகள். ஓகே, எஸ், சிறப்பு நிகழ்வு. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இதெல்லாம் பார்க்கணும்னா ஆரிஜின் ஆஃப் ஹியூமன்ஸ் சொல்லக்கூடிய இந்த கற்காலங்கிறது ஓல்டு ஸ்டோன் ஏஜ், பழங்கற்காலம் அப்படின்னு சொல்லும். இந்த கற்காலத்துல இருக்கும் பொழுது இந்த கற்காலத்துல என்ன விஷயங்கள்லாம் தோன்றினுச்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உலோக காலம், மெட்டல் ஏஜ்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த கற்காலம், இந்த ஓல்டு ஸ்டோன் ஏஜே என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா பழங்கற்காலம் சொல்றோமா? பழங்கற்காலம், தட் மீன்ஸ் Paleolithic ஏஜ். ஓகே, பழங்கற்காலத்தையே என்ன பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம். ஓகே, so இடைக்கற்காலம் மீன்ஸ் மீசோலித்திக் and புதிய கற்காலம் மீன்ஸ் நியோலித்திக். ஓகே, so lit means stone, கல்லுன்னு அர்த்தம். ஓகே, so கற்காலம். ஓகே, ஸோ இதை பழங்கற்காலத்தை பேலியோலித்திக் அப்படிங்கிறதும் இடைக்கற்காலத்தை மீசோலித்திக் என்றும் புதிய கற்காலத்தை நியோலித்திக்னு சொல்றோம். ஓகே, ஸோ இப்போ பழங்கற்கால விஷயங்கள் என்னெல்லாம் நடந்தது, எப்படி வந்து கற்காலத்துல என்ன விஷயங்கள் தோன்றுனுச்சு, எப்படி வந்து இந்த கற்காலம் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ரேடியோ கார்பன் டேட்டிங் சொல்லக்கூடிய C14 மெத்தட், இதன் மூலமா நம்ம கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த கற்கால விஷயத்த. ஓகே, ஸோ இந்த பேலியோலித்திக் ஏஜ் பழங்கற்காலமே என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மூன்றா பிரிக்கிறாங்க. கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம். ஓகே, லோயர் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் பேலியோலித்திக் ஏஜ், மிடில் மீசோலித்திக் ஏஜ் அண்ட் இந்த ஓல்டு ஸ்டோன் சொல்றோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா அப்பர். ஓகே, ஸோ இது லோயர் பேலியோலித்திக், மிடில் பேலியோலித்திக் அண்ட் அப்பர் பேலியோலித்திக்னு சொல்லக்கூடிய கீழ் பழங்கற்காலம், இடை பழங்கற்காலம், மேல் பழங்கற்காலம் சொல்றோம். ஓகே, ஸோ அப்போ இது ஸ்டோன் ஏஜே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுல மெட்டல் ஏஜ், மெட்டல் ஏஜ் சொல்லக்கூடிய இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த சிந்து சமவெளி நாகரிகம். அப்போ குரங்கிலிருந்து மனிதன் வந்தான்னு சொல்றோம். இந்த ஹோமோ சாப்பியன்ஸ், ஹோமோ எரக்டஸ், இந்த மாதிரி மனிதர்கள் எப்படி தோன்றுனாங்க, ஏதோ முதல்ல கருவிகளை கண்டுபிடிச்சாங்க, எந்த விலங்கு உங்களுக்கு தெரிஞ்சிச்சு, எந்த விலங்கு தெரியல, அந்த மாதிரி நாடோடிகளை வாழ்ந்த மக்கள் வந்து பாத்தீங்கன்னா எப்படி வந்து வேளாண்மை தொழிலில் ஈடுபட்டாங்க. ஓகே, ஸோ அவங்களோட சிவிலைசேஷன் growth அப்படிங்கிறது எப்படி நடந்தது அப்படிங்கிறது இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சொல்லக்கூடிய இந்த ஐபிசின்னு சொல்றது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படிங்கிற டாபிக் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வேத காலங்கள். ஓகே, ரிக் வேதம், யஜுர்வேதம், சாம வேதம், எதர்வ வேதம் இதெல்லாம் படிச்சிருக்குமா? ஸோ இந்த வேத காலங்களோட தோற்றம் இது எல்லாமே எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாக்குள்ள வருது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மகாஜன பதங்கள். ஓகே, 16 மகாஜன பதாஸ் அப்படிங்கிறது என்ன இருக்கு அப்படிங்கிறது. ஓகேவா? So history is the discipline attempt to understand the past using verifiable evidence, not memory or myth.
ஓகேவா? எஸ், வெரி குட் வெரி குட். மதத்தின் எழுச்சி, அரைஸ் ஆஃப் மகதாஸ். ஓகே, ஸோ மகதங்கள் தோற்றம் எப்படிங்கிறது. ஓகே, ஸோ ஜெயினிசம் அண்ட் புத்திசம், சமண மதம், பௌத்த மதம். ஸோ மௌரியன் எம்பையர்ஸ். ஸோ மௌரியன் எம்பையர்ஸ்ல இந்த சந்திரகுப்த மௌரியா அதெல்லாம் படிக்கிறோம். அது மௌரியர்களுக்கு பிறகு என்ன நடந்தது? ஸோ குப்தாஸ், வர்தனா வம்சம், சவுத் இந்தியன் ஹிஸ்டரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்குள்ள படிக்க வேண்டியது. ஓகேவா? ஸோ அப்போ கற்காலத்துல தோன்றி இந்த அரசர்கள்ல இந்த ஹிந்து வம்சங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்து அரசர்கள் தோன்றி வச்சதுலேருந்து வேத காலங்கள், சமணம், பௌத்தம், எந்த விஷயங்கள் எல்லாமே எதுல வந்துடும்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்குள்ள வரும். இந்த காலத்தையே என்ன சொல்றோம்னு பாத்தீங்கன்னா மூன்றா பிரிக்கிறோம். ஓகே, ஸோ மூன்றா பிரிக்கிறது இந்த சென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பழங்கற்காலம், இடைக்கற்காலம், புதிய கற்காலம், ஓல்டு ஸ்டோன் ஏஜ் அப்படின்னு சொல்லக்கூடியது, பாலியாலித்திக் ஏஜ் சொல்றோம். இடைக்கற்காலம்ங்கிறது என்னன்னா மீசோலித்திக் சொல்றோம். புதிய கற்காலம்னா நியோலித்திக் சொல்றோம். இந்த பழங்கற்காலத்தை என்ன பண்றோம்? ஃபர்தரா மூணா பிரிக்கிறோம், கீழ், இடை அண்ட் மேல் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ லோயர் பாலியாலித்திக் அண்ட் மிடில் பாலியாலித்திக் அண்ட் அப்பர் பாலியாலித்திக் தெரியும். ஓகேவா? ஸோ இதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இது எல்லாமே எதுல வந்துருதுன்னா ஏன்ஷியன்ட் இந்தியாவுக்குள்ள வருது. ஓகே, ஸோ இது ஹிஸ்டரி அப்படிங்கிற பார்ட் அப்படிங்கிற சொல்றோம். ஓகேவா? ஸோ இதுல இந்த ஹிஸ்டரியே என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா மூணா பிரிக்கலாம். ஓகே, மூணா பிரிக்கிறது ப்ரீ ஹிஸ்டரி, புரோட்டோ ஹிஸ்டரி and history. That means prehistory in the sense வரலாற்றுக்கு முந்தைய காலம், வரலாற்றின் தொடக்க காலம், வரலாற்றின் காலம். ஓகேவா? prehistory, proto history and history. வரலாற்றின் முந்தைய காலம் அப்படிங்கிறது என்னன்னா ரிட்டர்ன் எவிடன்ஸ் எதுவுமே இருக்காது. நம்ம ஹிஸ்டரிங்கும் போது நிறைய சோர்சஸ் வச்சுதான் நம்மளுக்கு தெரிய வரும். ஓகேவா? ஸோ அதுல வரலாற்றின் முந்தைய காலத்துல என்னன்னா ரிட்டர்ன் எவிடன்ஸ் எதுவுமே இல்லாம இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் என்னன்னா ப்ரீ ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ வரலாற்றின் தொடக்க காலம்ல ரிட்டர்ன் எவிடன்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருந்திருக்கும், ஆனா அது புரியுற மாதிரி இருந்திருக்காது. ஓகே, ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா குகையில வந்து ஓவியங்கள் மாதிரி வரைஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ ஏதாவது கிறுக்கிருப்பாங்க, ஏதாவது பண்ணிருப்பாங்க, அந்த சைன் லாங்குவேஜ் நம்மளுக்கு புரிஞ்சிருக்காது. அப்போ வரலாற்று எவிடங்கள் கிடைச்சும், அந்த சான்றுகள் கிடைச்சும் நம்மளுக்கு புரியலன்னா அதை என்ன சொல்றாங்க? வரலாற்றின் தொடக்க காலம். தட் மீன்ஸ் புரோட்டோ ஹிஸ்டரின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஹிஸ்டரி மீன்ஸ் ரிட்டர்ன் டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சு நம்மளுக்கு புரிஞ்சிச்சுன்னா அதான் என்ன சொல்றாங்க? ஹிஸ்டரி. ஓகே, ஸோ அந்த வரலாறுங்கிறது எப்படி தெரியுது? நம்மளுக்கு ரிட்டர்ன் எவிடன்ஸோட நம்மளுக்கு கிடைச்சிருக்கு அந்த விஷயங்கள், சான்றுகள். ஓகே, ஸோ நம்ம எழுத்தறிவின் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் சொல்லியிருக்காரு, ஹிஸ்டரி இஸ் a disciplined attempt to understand the past using verifiable evidence. சொல்லக்கூடிய எழுதப்பட்ட ஆவணங்கள் நம்மளுக்கு கிடைத்து அதன் மூலமா நம்மளுக்கு வந்து ஹிஸ்டரியை பத்தி, வரலாறை பத்தி தெரிய வருது அப்படிங்கிறதா ஹிஸ்டரி. ஓகே, வெரி குட் எக்ஸ்பிளனேஷன். ஓகே, ஓகேவா? ஸோ இப்போ ஹிஸ்டரியை பத்தி ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கா. இது வரைக்கும் நம்ம ஏன்ஷியன்ட் இந்தியா அப்படிங்கிறத படிச்சோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் மெடிவல் இந்தியா, இடைக்கால இந்தியா. ஓகே, ஸோ 8th AD இருந்து 18th AD. ஓகே, ஸோ அதாவது கிறிஸ்து பிறப்பிற்கு முன், கிறிஸ்து பிறப்பிற்கு பின் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. பொது ஆண்டுக்கு முன், பொது ஆண்டுக்கு பின் அப்படிங்க. ஓகே, ஸோ இந்த கற்காலம் விஷயம் எல்லாமே கிறிஸ்து பிறப்பதற்கு முன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இடைக்கால இந்தியால 8th AD இருந்து ஆஃப்டர் டொமினியன் சொல்றோம். அதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருக்கக்கூடியது என்னன்னா நவீன கால இந்தியா. ஓகே, ஸோ இந்த நவீன கால இந்தியால எதெல்லாம்னா பாத்தீங்கன்னா அரேபியர்கள் மற்றும் துருக்கியர்கள் வந்தது. ஓகே, ஸோ இது ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி நம்மளுக்கு என்னவா இருக்கும்னா முஸ்லிம்ஸோட ரூல், அரசர்கள் ஆட்சி இருக்கிற மாதிரி இருக்கும். இது எல்லாமே எதுல வருது? மெடிவல் இந்தியா. ஸோ அரேபியர்கள், துருக்கியர்கள் இவங்க எல்லாம் வந்தது. ஓகேவா? ஸோ இந்த நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா டெல்லி சுல்தான். ஸோ சுல்தான் வம்சத்தை பத்தி படிக்கிறோம். அடுத்தது விஜயநகர பாமினி அரசுகள். நெக்ஸ்ட் முகலாயர்கள், முகல்ஸ் படுத்து படிக்கிறோம். நெக்ஸ்ட் மராத்தியர்கள். ஓகே, ஸோ மராத்தியர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பக்தி மூமெண்ட்ஸ் இதெல்லாம் உருவாயிருக்கும். ஓகே, ஸோ மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா முஸ்லிம்ஸோட ரூல் நடந்திருக்கும். இதுல மராத்தாஸ், விஜயநகர் எம்பையர் இதெல்லாமே நடந்திருக்கும். இது எல்லாமே என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இடைக்கால இந்தியால வரும். ஓகே, ஸோ இது நம்மளோட போர்ஷன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் INM. ஓகே, ஹிஸ்டரி அண்ட் INM சொன்னோமா? இப்போ இந்த ஏன்ஷியன்ட் இந்தியாவும் மெடியல் இந்தியா எதுக்குள்ள கவர் ஆயிரும்னா ஹிஸ்டரிக்குள்ள கவர் ஆயிரும். அப்போ ஐவிசில ஆரம்பிச்சு இங்க இருக்கக்கூடிய இந்த லாஸ்ட் டைம் மராத்தா பதிக்கு படிச்சோம், அது ஃபுல்லாவே எதுக்குள்ள வந்துடும்னா ஹிஸ்டரிக்குள்ள வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் போர்ஷனா என்ன ஆகுதுன்னா INM, நவீன கால இந்தியான்னு படிக்கும். ஓகே, ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியில் ஆரம்பிச்சு ஸ்டில் இப்போ வரைக்கும் இருக்காது. ஓகே, ஸோ அதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம 1947 வரைக்கும் மோஸ்ட்லி சொல்றோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் என்னன்னா நவீன கால இந்தியா, மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற சொல்றோம். ஓகே, ஸோ இந்த மாடர்ன் இந்தியாவில் எஸ் 1600லேருந்து 1947 வரைக்குமே. ஓகே, ஸோ இது 1600ங்கிறது எதை மீன் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா
நம்ம பிரிட்டிஷ் உள்ள வர்றது. ஓகே, ஸோ 1600ல பிரிட்டிஷ் ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. ஓகே, ஸோ இதுல எதெல்லாம் பார்க்குறோம் பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் வருகை 1600. இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாடர்ன் இந்தியாவை மூணா நம்ம பிரிச்சு படிச்சுட்டோம். ஓகே, ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1600லேருந்து 1757 வரைக்கும். தட் மீன்ஸ் இங்க வந்து வணிகம் வியாபாரம் நடந்தது. வணிகம் வியாபாரம் நடந்தது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐரோப்பியர்கள் எல்லாம் வருகை புரியுறாங்க. ஓகே, ஸோ அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் நம்ம மெயின் சிலபஸ் படிச்சோமா? மெயின்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அட்வென்ட் ஆஃப் யூரோப்பியன்ஸ் இருக்கா? ஸோ யாரெல்லாம் ஐரோப்பியர்கள் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா போர்த்துகீசியர்கள், டச்சுக்காரர்கள், ஆங்கிலேயர்கள், டேனியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள். ஓகே, ஸோ இந்த போர்த்துகீசியர்கள் பார்த்தீங்கன்னா ஸோ 1498ல வாஸ்கோ ட காமா வராங்க. ஓகே, ஸோ 1602ல வந்து பார்த்தீங்கன்னா டச்சுக்காரர்கள், பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா 1600ல வராங்க. ஓகே, ஸோ டேனிஷ் வந்து பார்த்தீங்கன்னா 1616ல, பிரெஞ்சுக்காரர்கள் 1664ல. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம யூரோப்பியன்ஸ் அப்படிங்கிறவங்க எல்லாருமே வராங்க. ஸோ இவங்களோட கம்பெனிஸ் எல்லாமே கிழக்கு சைட்லேருந்து யூரோப் தான் சொல்றோமா, யூரோப்லேருந்து வந்தனால இவங்க ஆரம்பிக்கக்கூடிய கம்பெனிஸ் எல்லாமே கிழக்கிந்திய கம்பெனி அப்படிங்கிற சொல்லுவோம். எல்லாருமே என்ன பர்பஸ்க்காக வராங்கன்னா ட்ரேட் பர்பஸ்க்காக தான் வராங்க. அப்படி வந்த ட்ரேட் பர்பஸ்க்காக வணிகம் செய்ய வந்தவங்க அவங்களுக்குள்ள காம்படிஷன் நடந்து இதுல ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டு அதுல ஒவ்வொருத்தரும் அவங்களோட ரூல் அப்படிங்கிறது டிக்ளைன் ஆகி அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்கா ரூல் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆங்கிலேயர்களும் பிரெஞ்சுக்காரர்களும். மற்றவங்க எல்லாருமே என்ன ஆயிடுவாங்க, கொஞ்ச காலகட்டத்துக்கு மேல சரிவடைஞ்சிருவாங்க. ஸோ இவங்களோட பகுதிகள் கான்கோர்க்கான பிளேசஸ் எல்லாத்தையும் என்ன பண்றாங்க, பிரிட்டிஷை கொடுத்துட்டு அவங்க டிக்ளைன் ஆயிடுது. ஓகே, ஸோ இதுல லாஸ்டா பாத்தீங்கன்னா பிரிட்டிஷும் பிரெஞ்சு தான் நம்மள ஸ்ட்ராங்கா ரூல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்குள்ளே பாத்தீங்கன்னா அந்த வணிக ரீதியான போட்டி அப்படிங்கிறது நடக்கும். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா இது எலாபரேட்டா போகி நிறைய போர்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஓகேவா, ஸோ இதெல்லாம் ஆங்கிலோ பிரெஞ்சு ரிவல்வரினே தனியா படிக்கும். ஓகேவா, ஸோ கர்நாடிக் போர், ஆங்கிலோ மைசூர் போர், ஆங்கிலோ மராத்தா வார், இந்த மாதிரி நிறைய போர்கள் அப்படிங்கிறது படிக்கும். ஓகேவா, ஸோ இந்த போர்கள்ல என்னெல்லாம் நடந்தது, ஓகே, ஸோ என்ன ஒப்பந்தம் போட்டு அந்த போர்கள் வந்து முடிஞ்சது. ஓகேவா, ஸோ கர்நாடகா போரும் போது 3 போர்கள் 1746 to 48ல, 49 to 54, 56 to 63ங்கிற மாதிரி 3 கர்நாடக போர். அதே மாதிரி ஆங்கிலோ மைசூர் போர் அப்படிங்கிறதும் ஆங்கிலோ மராத்தா போர்கள் நடந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பண்ணும்போது பேட்டில் ஆஃப் பிளாசி போர்ங்கிறது 1757ல நடந்திருக்கும் அண்ட் 1764. ஓகே, ஸோ இந்த பேட்டில்னா பார்த்தீங்கன்னா லாஸ்டா பிரிட்டிஷ் அப்படிங்கிறது நம்மள ஃபர்தரா ஸ்ட்ரென்தனா ரூல் பண்றதுக்கு இந்த போர்கள்ல எஸ் பேட்டில் ஆஃப் பிளாசி, வெரி குட், பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் பக்சார். ஓகே, ஸோ பேட்டில் ஆஃப் பிளாசி போர்ல என்ன நடந்திருக்கும், பக்சார் போர்ல நடந்திருக்கும். ஸோ அதுல ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. இதுல இப்படி வணிக ரீதியா வந்தவங்க நம்மள ரூல் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கா ரூல் பண்றதுக்கு காரணம் என்ன, பிரிட்டிஷ் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரெவென்யூ கலெக்ஷன், வருவாய் வசூலிக்கிற உரிமை என்ன பண்றோம், ஆங்கில அதிகாரிகள்கிட்ட விட்டு கொடுக்குறோம். ஓகே, ஸோ இப்படிதான் பிரிட்டிஷ் நம்மள என்ன பண்றாங்க, ஸ்ட்ராங்கா ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பெங்கால்ல. ஓகே, ஸோ அந்த மாதிரி பெங்கால்ல ரூல் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது அங்க வந்து நிறைய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் உருவாகுது. தட் மீன்ஸ் தேசிய மறுமலர்ச்சி, நேஷனல் ரினைன்ஸ். ஓகே, ஸோ அதுல இருந்து நம்மளுக்கு அந்த நேஷனல் ரினைன்ஸ் அப்படிங்கிற டாபிக் இருக்கு. ஓகே, ஸோ அப்போ அவங்க நிறைய ரெவென்யூஸை கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கும்போது நிறைய லேண்ட் ரெவென்யூ சிஸ்டம்ஸ், அதாவது நில வருவாய் முறைகளை கொண்டு வந்திருப்பாங்க. இதனால விவசாயிகள், பழங்குடியினர் இவங்கெல்லாம் வந்து பாதிப்படைஞ்சிருப்பாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த மெம்பர்ஸ் எல்லாமே பிரிட்டிஷை எப்படி எதிர்க்கிறாங்கிறது தான் செகண்ட் பார்ட் ஆஃப் போர்ஷன், தட் இஸ் ஃப்ரம் 1757 to 1857. அப்போ பேட்டில் ஆஃப் பிளாசியில ஆரம்பிச்சு 1857 தி கிரேட் ரிவோல்ட், பெருங்கலகம் வரைக்கும் நடக்கக்கூடியது செகண்ட் பார்ட். ஓகே, ஸோ அதுல கவர்னர்ஸ் யாரெல்லாம் இருந்தாங்க, ஸோ என்னென்ன பீசன்ஸ் ரிவோல்ட்ஸ், விவசாயிகள் கிளர்ச்சி தான் நடந்தது. ஸோ பழங்குடியினர் கிளர்ச்சி, ட்ரைபல் ரிவோல்ட்ஸ். ஓகே, ஸோ விவசாயிகள் கிளர்ச்சின்னு பார்க்கும்பொழுது நம்மளுக்கு இதுல ஃபராசி இயக்கம், வாஹாபி இயக்கம், இதெல்லாம் விவசாயிகள் கிளர்ச்சி. பழங்குடியினர் கிளர்ச்சியில பாத்தீங்கன்னா கோல் கிளர்ச்சி, சாந்தல் கிளர்ச்சி, முண்டா கிளர்ச்சி, இண்டிகோ கலகம், தக்கான கலகம், பாப்னா கலகம், இந்த மாதிரினா நிறைய ரிவோல்ட்ஸ் அப்படிங்கிறது படிப்போம். ஓகே, விவசாய அண்ட் பழங்குடியின கிளர்ச்சிகளை படிக்கிறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி 1857 கிரேட் ரிவோல்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ இது ஓல்டு புக், நியூ புக் எல்லாத்துலயுமே இருக்கு. ஸோ 1857 பெருங்கழகம், இது நம்ம இந்திய தேசிய இயக்கத்தை புரட்டி போட்ட விஷயம் சொல்லலாம். ஓகேவா, ஸோ அது வரைக்கும் அடிமைப்பட்டு கிடந்த மக்கள் வந்து சின்ன சின்னதா அவங்க சைட்ல அவங்கள வந்து ரிவோல்ட்டை இது பண்ணும்பொழுது இதுல 1857ல இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனியை வந்து பாத்தீங்கன்னா அவங்கள வந்து எதிர்த்து இந்த 1857 ரிவோல்ட்ல மங்கள் பாண்டே ஒரு பிரிட்டிஷ் அதிகாரியை சுட்டு கொண்டிருப்பார். ஓகே, ஸோ அப்பதான் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா அந்த பிரிட்டிஷ் கிரவுனுக்கு
இந்தியாவை வணிகம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லி தான் நம்ம பட்டய சட்டம் கொடுத்தோம். ஆனா பிரிட்டிஷ் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க, ரூல் பண்ணவே ஆரம்பிச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்போதைய விக்டோரியா மகாராணி என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பட்டய சட்டத்தை திருப்பி வாங்கிட்டு பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இனிமேல் நீங்க இந்தியாவில் தொடர வேண்டாம், டைரக்டாவே நாங்க கவர்மெண்ட்டை நாங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறோம்னு சொல்லிட்டு 1858 ஒரு டிக்ளரேஷன் போட்டிருப்பாங்க, ப்ரொக்ளமேஷன் பிரகடனம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, ஸோ அதுதான் 1858 குயின்ஸ் விக்டோரியாஸ் ப்ரொக்ளமேஷன் சொல்றோம். அது வந்து இந்த 57 ரிவோல்ட்டுக்கு அப்புறம் நடக்கும். ஓகே, ஸோ இது எல்லாமே எங்க இருக்குன்னா இந்தியாவில் நடந்த விஷயம். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் பார்க்கும்போது பாளையக்கார புரட்சி. ஓகே, ஸோ இந்த பாளையக்கார புரட்சியில தான் யாரெல்லாம் பார்க்குறோம்னா ஆங்கிலேயரை எதிர்த்த முதல் பாளையக்கார யாருன்னா புலித்தேவர், வேலு நாச்சியார், வீரபாண்டிய கட்டபொம்மன், மருது சகோதரர்கள், வீரபாண்டியனோட ஊமத்துறை சிவத்தையா இவங்களோட சகோதரர் மருது சகோதரர்கள், தென்னிந்திய கழகம் சவுத் இந்தியா ரெபிலியன் அப்படிங்கிறதும் பார்க்குறோம். ஓகே, ஸோ திருச்சிராப்பள்ளி பிரகடனம். ஓகே, ஸோ இதெல்லாம் பார்க்குறோம். வேலூர் கழகம் 1806 வேலூர் கோட்டையில நடைபெற்ற கழகம் என்ன. ஓகே, ஸோ இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 1757 1857 வரைக்கும் நடந்த கழகம், ஆஸ் வெல் அஸ் இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிளர்ச்சிகள் என்னெல்லாம் இருந்ததுங்கிறத ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள். ஓகே, ஸோ இது நம்ம அயனம் பார்ட்ல செகண்ட் பார்ட்டா பார்ப்போம். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் 1857 1947 வரைக்கும். ஓகே, ஸோ இது நம்ம ரிவோல்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேல நிறைய ஆக்ட் எல்லாம் கொண்டு வந்து நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இதுல தேர்ட் பார்ட் என்னன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ். ஸோ நம்ம இந்திய தேசிய காங்கிரஸ் சொன்னோமா 1885 to 1947 வரைக்குமே காங்கிரஸ் செஷன் அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்போ உருவானுச்சு, ஓகே, ஸோ 1885 உருவானுச்சு. டிசம்பர் 28 இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற அமைப்பு உருவானுச்சு. ஸோ இந்த அமைப்பு எப்படி உருவானது, இந்த அமைப்போட நோக்கம் என்ன, எதனால இந்திய தேசிய காங்கிரஸ் உருவாக்குனாங்க, ஸோ எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாநாடுகள் நடக்குது, இவங்களுக்குள்ள என்னென்ன பிரிவினை நடந்தது அப்படிங்கிறது தான் இதுக்குள்ள சொல்லுவோம். ஓகே, ஸோ இந்த காலகட்டத்தை பார்த்தீங்கன்னா 1857 1885 வரைக்குமே காங்கிரஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்ல என்னெல்லாம் இருந்தது. ஸோ ப்ரீ ஆர்கனைசேஷன் பிஃபோர் காங்கிரஸ், ஸோ தேசிய மறுமலர்ச்சி. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 1852 வந்து மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சொல்லக்கூடிய சென்னைவாசிகள் சங்கத்தை பத்தி படிப்போம். நெக்ஸ்ட் மெட்ராஸ் மகாஜன சபா 1884 மெட்ராஸ் மகாஜன சபா. ஓகே, ஸோ சென்னை மகாஜன சபா அப்படிங்கிறது படிப்போம். ஓகே, ஸோ இந்த மாதிரி பம்பாய் பிரசிடென்சி. ஓகே, ஸோ பம்பாய் மாகாண சங்கம் படிச்சிருப்போம். ஓகே, ஸோ அதே மாதிரி 1870 வந்து பார்த்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா அப்படிங்கிறதும், இந்திய சங்கம்ங்கிறது 1865 1866 கிழக்கிந்திய அசோசியேஷன், ஈஸ்ட் இந்தியா அசோசியேஷன், இந்த மாதிரி பல்வேறு அமைப்புகள் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி என்னெல்லாம் அமைப்புகள் இருந்தது அப்படிங்கிற விஷயங்கள் இதுக்குள்ள வரும். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் 1885 to 1905. ஓகே, ஸோ இந்த ஐஎன்சி என்னன்னா 3 காலகட்டமா இந்த 1885 1905 வரைக்கும் மிதவாதிகள் காலம். ஓகே, ஸோ மிதவாதிகள் காலம்னா மாடிரேட்ஸ் அப்படிங்கிற சொல்றோம். இந்த மாடிரேட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது கோபாலகிருஷ்ண கோகலே தான் மாடிரேட்ஸ் மிதவாதிகளின் தலைவர். அவங்களோட கொள்கைகள் என்ன, அவங்களோட நோக்கங்கள் என்ன, ஸோ அவங்களோட வே ஆஃப் அப்ரோச் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், என்ன மாதிரியான விஷயம் இருக்கும், அந்த தலைவர்கள் அதெல்லாம் ஆரம்பிச்சு அதுல வங்க பிரிவினை பார்ட்டிஷன் ஆஃப் பெங்கால். பெங்கால வந்து பாத்தீங்கன்னா 2ஆ பிரிச்சிருப்பாங்க, கிழக்கு வங்காளம் மேற்கு வங்காளம் அப்படிங்கிற மாதிரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் அவங்களோட விஷயங்கள் செயல்பாடுகள் எப்படிலாம் இருந்ததுங்கிறத இது மிதவாதிகள் காலமா பார்க்கும். ஓகே, ஸோ தட் மீன்ஸ் பீரியட் ஆஃப் மாடரேட்ஸ் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ தீவிர தேசியவாதிகள் 1905 1919 வரைக்குமே யாரோட காலம்னா தீவிர தேசியவாதிகள் சொல்றோம். ஓகேவா, that means extremist Lal Bal Pal அப்படிங்கிற சொல். Okay, so Lal means Lala Lajpati Rai, Pal means Bipin Chandra Pal, and Bal means Bala Gangadhar Tilak. Okay, so இவங்கள பத்தின விஷயம் சுதேசி இயக்கம். Okay, so 1906 சுதேசி இயக்கம்ங்கிறது எப்படி உருவானுச்சு, and தன்னாட்சி இயக்கம் 1916 ஹோம் ரூல் மூவ்மெண்ட் எப்படி உருவானுச்சு, ஸோ தீவிர தேசியவாதிகளோட பங்கு என்ன அப்படிங்கிற ஒட்டுமொத்த விஷயமும் இதுக்குள்ள பார்ப்போம். ஓகே, ஸோ ஆஃப்டர் தட் காந்திய காலம். ஓகே, ஸோ காந்திய காலம் வந்து காந்தி வந்து தென்னாப்பிரிக்கால இந்தியா வந்தது 1915. ஓகே, ஸோ இவர் 1919 ரவுலட் ஆக்ட். ஓகேவா, ஸோ இதில் வழி நடத்தி 1947 இந்தியா சுதந்திரம் வரைக்கும் நடக்கக்கூடிய விஷயங்கள் காந்திய காலத்துல என்னெல்லாம் விஷயம் நடந்தது. ஓகே, ஸோ இவர் சம்பரான் சத்தியாகிரக போராட்டம் நடத்தியிருப்பாரு, கேதா சத்தியாகிரக போராட்டம் நடத்தியிருப்பாரு. ஓகே, அகமதாபாத்ல நூற்பாலை வேலை நிறுத்தம் நடத்தியிருப்பாரு, உப்பு சத்தியாகிரக போராட்டம், ரவுலட் சட்டம், ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ சட்ட மறுப்பு இயக்கம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், தனிநபர் சத்தியாகிரகால இருந்து வெள்ளையனை வெளியேறு இயக்கம், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் எல்லாமே காந்திய காலகட்டத்தில் நடந்திருக்கும். தி இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட்ஸ் இன் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இது எல்லாமே நம்ம காந்திய காலகட்டத்தில் ஸ்டில் இண்டிபெண்டன்ஸ் வாங்குற வரைக்கும் 1947 வரைக்குமே இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல நம்ம இருக்கக்கூடிய டாபிக்கை பார்க்குறோம். ஓகேவா, ஸோ புரியுதா, இது ஃபுல்லாகவே நம்ம சப்ஜெக்டை நம்ம ஜஸ்ட் டிகோடிங் தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இதில் லாஸ்ட் டாபிக் என்ன இருக்கும், கம்யூனலிசம் அண்ட் பார்ட்டிஷன் சொன்னோமா, ஸோ அது போர்ஷன் இருக்கும். தமிழ்நாடு விடுதலை போராட்டம், ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் இன் தமிழ்நாடு, புரட்சிகர இயக்கங்கள். ஓகேவா, ஸோ இது எல்லாமே நம்மளோட
ப்ரிலிம்ஸ் as well as மெயின்ஸ் போர்ஷன்ஸ் நம்ம சேர்த்து நம்ம படிக்க வேண்டியது. ஸோ நம்ம என்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸ் போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, மெயின்ஸ் போர்ஷன்ஸ் என்னென்ன இருக்கு, ஸோ வேர் டு ஸ்டடி பார்த்துருக்கோம். அண்ட் ஹிஸ்ட்ரியை பற்றி ஒரு ஜஸ்ட் ஒரு அவுட்லைனாக இன்ட்ரோ அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே ஃபைன். இப்போ மெயின்ஸ் ரிலேட்டடா எப்படி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படிங்கிறது ஒரு சாம்பிளா தான் பார்த்துப்போம். ஓகேவா? ஸோ நம்ம சப்ஜெக்ட் வைஸ் நம்ம தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ஈஸியாக கன்சால்டேட் பண்ணி எழுதலாங்கிறதுக்கு ஒரு சாம்பிளா தான் சொல்றோம். ஓகே, தமிழ்நாட்டில் நீதி கட்சியின் எழுச்சிக்கான காரணங்களை விவாதி. நம்ம போர்ஷன்ஸ் பார்த்தோமா, மெயின்ஸ்ல ஜஸ்டிஸ் பார்ட்டின்னு ஒன்று படிச்சுமா, அந்த நீதி கட்சி விஷயம். ஓகே, ஸோ இது ஒரு 10 மார்க்ஸ் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ 10 மார்க்ஸ்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 pages. ஓகேவா? எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பாயிண்ட்ஸ் என்ன கொஷின் கேட்குறாங்களோ அந்த கொஷின் அனலைஸ் பண்ணிட்டு அந்த கொஷின் ரிலேட்டடா பாயிண்ட்ஸை எப்படி கன்சால்டேட் பண்ணி எழுதலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒத்துழையாமை இயக்கம் இந்திய சுதந்திர போராட்டத்தின் முதல் மக்கள் இயக்கம். இந்த நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் ஃபர்ஸ்ட் மாஸ் மூவ்மெண்ட் ஆர்கனைஸ்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் இந்தியாஸ் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். இதை பத்தி டிஸ்கஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டான். ஓகே, ஸோ இது விவாதி, இதுவும் டிஸ்கஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கான். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ். ஓகே, ஸோ கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணுங்க, உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்கு, எக்ஸாமைன் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இல்ல அதோட நன்மை தீமைகள் சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ நன்மை தீமைகள்ங்கும் போது நீங்க என்ன பண்ணலாம், அந்த டிஃபரன்சியேஷன் இருக்கிற மாதிரி நீங்க பாக்ஸ் மெத்தட்ல கொடுக்கலாம். ஓகே, ஸோ இதெல்லாம் மெயின்ஸ் எப்படி எழுதுங்கிற ப்ராக்டிஸை நம்ம சேர்த்து என்ன பண்ணலாம், ப்ரிலிம்ஸ் பேட்ச் பார்க்கும்பொழுதே நம்மளுக்கு அதெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துரும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஜஸ்டிஸ் பார்ட்டி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நீதி கட்சியோட தோற்றம் எழுச்சிக்கான காரணங்களை தான் கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ இது ஒரு சாம்பிளா உங்களுக்கு நோட்ஸ் வந்து நாங்கள் கிளாஸ் எப்படி எடுக்க போறோங்கிறதுக்கு சாம்பிளா உங்களுக்கு வந்து சொல்றேன். இப்போ நீதி கட்சின்னு சொன்னோமா, அப்போ இந்த நீதி கட்சின்னு சொல்லும் பொழுது இந்த நீதி கட்சி ஏன் உருவானுச்சுங்கிற காரணம் தான் கேட்டிருக்காங்க கொஸ்டின். ஸோ கொஸ்டின் அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதை நம்ம எப்படி எழுதணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த நீதி கட்சி உருவாக இருக்குன்னா காரணம் தெரியுமா? ஸோ எதனால் நீதி கட்சிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராமணர்களோட ஆதிக்கம் அதிகமா இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ பிரிட்டிஷ் இந்தியா காலத்துல நம்மளுக்கு இருக்கும் பொழுது இங்க ஹிந்துஸ்லயே பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் அண்ட் நான் பிராமின்ஸ்குள்ள நிறைய பிரச்சனைகள். அதாவது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வியில, வேலை வாய்ப்புல, அரசு உதவி, அந்த அரசு பணிகள்ல எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா மைனாரிட்டியா இருக்கக்கூடிய பிராமின்ஸ்க்கு அதிக செல்வாக்கோட இருப்பாங்க, மெஜாரிட்டியா இருக்கக்கூடிய நான் பிராமின்ஸ்க்கு இந்த வாய்ப்புகள் எல்லாமே கம்மியா இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் முக்கியமான காரணம் நீதி கட்சி உருவாகிறதுக்கு உண்டான விஷயம். ஓகே, சப்போ தலைப்பு நீங்க ஃபர்ஸ்ட் எப்பொழுதுமே என்ன பண்ணணும், ஒரு தலைப்பு சப்டைட்டில் எழுதிட்டு அதுக்கு உண்டான விஷயத்த நீங்க பாயிண்டா கன்சால்டேட் பேராகிராஃபா எழுதாம என்ன பண்ணணும், பாயிண்டா எழுதணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணக்கூடாதுன்னா சிம்பிள்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஆரோ மார்க் யூஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி இல்லாம பாயிண்டா என்ன பண்ணணும், எழுதும். ஓகே, ஸோ இங்க மெட்ராஸ் மாகாணத்துல பிராமணர்களோட ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருந்தது, ஸோ அரசியல் ரீதியாகவும் கல்வி ரீதியாகவும் அரசாங்க வேலை வாய்ப்புல வந்து பாத்தீங்கன்னா பிராமின்ஸ் ஆதிக்கம் செலுத்தினாங்க, டாமினேட் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளா இந்த மாதிரி நீங்க என்ன பண்ணலாம், டேட்டா வைஸ் நீங்க ப்ரொவைட் பண்ணலாம். ஓகே, ஸோ டேட்டாஸ் பார்க்கும்பொழுது இப்போ 1911 1911 என்ன பண்றாங்க, மக்கள் தொகை கணக்கெடுப்பு. மக்கள் தொகை கணக்கெடுப்புங்கிறது 10 years ஒன்ஸ் எடுப்பாங்களே. ஸோ இந்த பாப்புலேஷன் சென்சஸ் எடுக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பிராமின்ஸே எவ்வளவு இருக்காங்க, 3% தான் இருக்காங்க. ஓகே, ஸோ அதுல நம்பர் ஆஃப் நான் பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா 97% இருக்காங்க. ஓகே, ஸோ அது 1901 to 1911 இந்த மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில வந்து பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் அந்த கவுண்ட் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா பிராமின்ஸோட கவுண்ட் பாத்தீங்கன்னா 4074, நான் பிராமின்ஸோட கவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா 1035. ஓகே, ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இங்க மக்கள் தொகை கணக்கெடுப்புல பிராமணர்கள் வெறும் 3% தான் இருக்காங்க, ஆனா பிராமண அல்லாதவர்கள் பாத்தீங்கன்னா 97% இருக்காங்க. ஓகே, ஸோ அதுல வெறும் 3% இருக்கக்கூடிய பிராமணர்கள் கல்வியில பார்க்கும் போது மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில கணக்கெடுக்கும் பொழுது 4074%, பிராமண அல்லாதவர்கள் 1035% இருக்காங்க. ஓகே, ஸோ அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது, மிக குறைந்த அளவுல இருக்கக்கூடிய பிராமின்ஸ் அதிக அளவுல எஜுகேஷன்லயும் எம்ப்ளாய்மெண்ட்லயும் அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய கிடைக்குது. இதனால என்ன ஆகுது, நான் பிராமின்ஸ் சஃபர் ஆகுறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம டேட்டாஸா நம்ம கொடுக்கும் பொழுது மற்ற பேப்பரை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து என்ன ஆகும்னா ஒரு ஹைலைட் நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நீதி கட்சி எதுக்காக உருவானுச்சுங்கிற தோற்றம் பார்ப்போம். ஓகே, ஸோ இதுக்காக என்ன பண்றாங்க, 1909 பிராமணர்கள் அல்லாதவர்கள் எல்லாம் சேர்ந்து மதராஸ்ல ஒரு சங்கம் ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்கிறோம், நீதி கட்சியோட தோற்றம் அப்படிங்கிற விஷயம் தான் பார்க்கணும். அதுக்குண்டான காரணம் தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அனலைஸ் பண்ணிக்குவோம். ஸோ அப்போ ரீசன் என்ன, அப்போ 1909 மெட்ராஸ்ல நான் பிராமின் அசோசியேஷன், பிராமண அல்லாதவர்களுக்கு என்ன பண்றாங்க, சங்கமும் உருவாக்குறாங்க. ஸோ யார் உருவாக்குறாங்கன்னா
புருஷோத்தமன் சுப்பிரமணியன் உருவாக்கம். ஓகே, ஸோ அவங்களோட நோக்கம் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எஜுகேஷன்லையும் வேலை வாய்ப்புலையும் அவங்களுக்கு பிராமண அல்லாதவர்களுக்கு உரிமை கொடுக்கணும். தட் மீன்ஸ் நான் பிராமின்ஸ்க்கு ரைட் ஆஃப் எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவைட் பண்ணணும், சமூக நீதி வேணுங்கிற நோக்கத்துக்காக உருவாக்கி இருப்பாங்க, அரசியல் ரீதியான பிரதிநிதித்துவம் பொலிட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் வேணுங்கிறது மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பிராமண அல்லாத மக்களிடையே எவ்வித தாக்கமும் ஏற்படவில்லை. இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நோக்கங்கள் உருவாக்குனாங்க, ஆனால் அதில் எந்தவித தாக்கமும் இல்லைன்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக 1912 வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பிராமின்ஸோட டாமினேஷன் அந்த அளவுக்கு பெருசா இருக்கு. ஓகே, ஸோ எல்லா ஹை கவர்மெண்ட் பொசிஷன், கல்வி, வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துலையும் யாரோ டாமினேஷன் இருந்தது பார்த்தீங்கன்னா பிராமணர்களோட டாமினேஷன் இருந்தது. ஓகே, ஸோ அதுக்காக 1912 என்ன பண்றாங்கன்னா மெட்ராஸ்ல யுனைடெட் லீக் ஐக்கிய சங்கம் அப்படிங்கறத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இது உருவாக்குறது யாருன்னா பிராமண அல்லாத அரசாங்க அலுவலர்கள். ஓகே, ஸோ நம்ம சரவண பிள்ளை, வீரசமய நாயுடு, துரைசமயம், இதெல்லாம் யார் உருவாக்குனாங்க, எந்த வருஷம் எந்த அமைப்பு உருவானுச்சு, இதெல்லாம் ஹைலைட் பண்ணி எழுதும். ஓகே, ஸோ அதோட செயலாளர் யார் இருக்காங்கன்னா நடேசன் அவர்கள் இருக்காங்க. ஸோ இது வந்து மெட்ராஸ்ல ஐக்கிய யுனைடெட் லீக் அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறோம். ஓகே, ஸோ இதோட மற்ற தலைவர்கள் யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க அப்படிங்கிறதும் இதை வந்து பார்த்தீங்கன்னா பேர் அப்படிங்கிறது மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா நான் பிராமின் அசோசியேஷன் சொல்லக்கூடிய பிராமண அல்லாதோர் அப்படிங்கிற சங்கம பேர் மாற்றம் பண்றாங்க. ஓகே, ஸோ மெட்ராஸ்ல ஒரு ஐக்கிய சங்கமா இருந்த பேரை மாத்துறாங்க. ஸோ இது வந்து ஓகே, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம அவுட்லைனா சொல்லிடும். ஓகே, ஸோ நீதி கட்சியோட தோற்றத்துக்கு தானே காரணம் கேட்குறாங்க. பிராமின்ஸோட டாமினேஷன் அதிகமா இருக்கு, பாப்புலேஷன் சென்சஸ் இருக்கிறது இவ்வளோ % இருக்கிறாங்க. ஸோ எல்லாத்துலேயும் அவங்க தான் டாமினேஷனா இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம சொல்லிட்டு இதுல இந்த நீதி கட்சி தோன்றதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டா என்ன விஷயம். ஓகே, ஸோ மெட்ராஸ்ல நான் பிராமின் அசோசியேஷன் பிராமண அல்லாதவர்கள் சங்கமா வந்து மெட்ராஸ்ல உருவாக்குனாங்க 1909. இதே 1912 மெட்ராஸ் யுனைடெட் லீக் அப்படிங்கிற உருவாக்குனாங்க. ஸோ யாரெல்லாம் உருவாக்குனாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே சொல்லிடும். ஓகே, ஸோ இதுல நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இந்த டைம்ல 1916 தன்னாட்சி இயக்கம்ங்கிறது உருவானுச்சு. ஓகே, ஸோ சைமல்டேனியஸ், அதாவது நீதி கட்சி உருவாகிற டைம்ல தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாகும் போது எது உருவானுச்சுன்னா தன்னாட்சி இயக்கம் உருவானுச்சு. ஓகே, ஸோ தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி வரவேற்கல. ஏன்னா இந்த தன்னாட்சி இயக்கம்ங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் இந்தியாவில் நம்மளுக்குன்னு ஒரு ரூல் கேட்கறதா, செல்ஃப் ரூல் கேட்கறதா தன்னாட்சி. ஓகே, ஸோ அப்படி இருக்கும் பொழுது ஏற்கனவே பிரிட்டிஷ் நம்ம விடுபட்டு கடந்தாலும் முதல்ல நம்மளுக்குள்ள பிரச்சனையே சரியாகும். ஓகே, ஸோ பிரிட்டிஷ்ல இருந்து நம்ம அடிமைப்பட்டு கடந்து நம்ம அவங்கள்ட்ட விடுதலை வேணும் கேட்டுட்டு இருக்கோம். ஆனா இங்க என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க ஹிந்து ஸ்கூல்லயே பிராமின்ஸ் பாத்தீங்கன்னா டாமினன்ட் ஆகும், நான் பிராமின்ஸ் வந்து கீழே இருக்க சூழ்நிலையும் வருது அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றாங்கன்னா இந்த தன்னாட்சி இயக்கத்தை நீதி கட்சி அப்போஸ் பண்ணும். ஓகே, இதெல்லாம் காரணங்களா சொல்லிட்டு இதுல 1916 நவம்பர் மாசம் 20 டி.எம். நாயர், பி.டி. தியாகராயர், டாக்டர் சி. நடேசன், இவங்க மூவரும் தான் இணைந்து என்ன பண்றாங்க இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் அப்படிங்கிற பேரை உருவாக்குறாங்க. ஓகே, இந்த தென்னிந்திய நல உரிமை சங்கம் எதுக்காக உருவாக்கப்படுதுன்னா பிராமணர் அல்லாதவர்கள் நலனை காப்பதற்காக உருவாக்கப்பட்ட சங்கம். ஓகே, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பிரபலமான விஷயங்கள். தட் மீன்ஸ் ஜஸ்டிஸ் பத்திரிகைகள். ஓகே, சோ ஆங்கிலத்துல ஜஸ்டிஸ் அப்படிங்கிற பத்திரிகை, தெலுங்குல வந்து பாத்தீங்கன்னா ஆந்திர பிரகாசிங்கிற பத்திரிகை, தமிழ்ல திராவிடங்கிற பத்திரிகையில உருவாக்குனாங்க. சோ இதுல வந்து பிரசித்தி பெற்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நீதி கட்சி அப்படிங்கிற பேர் வரது காரணம் என்னன்னா ஜஸ்டிஸ்ங்கிற பத்திரிகை மக்களிடையே நிறைய செல்வாக்கு மிக்க விழுந்துச்சு. அதனாலதான் என்ன பண்றாங்க இதை நீதி கட்சி, அதாவது தென்னிந்திய நல உரிமை சங்கம், சவுத் இந்தியா லிபரல் ஃபெடரேஷன்ங்கிற நேம் என்னவா மாறுனுச்சுன்னா நீதி கட்சிங்கிற பேரா மாறுனுச்சு. ஓகே, சோ அதுக்கு இதோட போதும். ஏன்னா இந்த கொஸ்டின் வந்து இந்த அளவுக்கு இருந்தா போதும். இவங்களோட சாதனைகள் அப்படின்னு கேட்டா அது வேற பார்ட். ஓகே, ஸோ இவங்க என்னெல்லாம் சாதனைகள் பண்ணாங்க, எப்பெல்லாம் எலெக்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க, அவங்களோட சாதனைகள் என்ன இருந்தது நம்ம நெக்ஸ்ட் பார்ட்ல இருக்கும். ஓகே, ஸோ இவங்க தோற்றம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அந்த கொஸ்டின்ஸ் ஒரு 1.5 பேஜ்ல வர மாதிரி நீங்க டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல கொடுத்தாலும் சரி, இல்ல பாயிண்ட் கன்சல்டேட் பண்ணி எழுதினாலும் சரி, ஒரு சப்டைட்டில்ஸ் கொடுத்து தான் நீங்க மெயின்ஸ்ல அப்ரோச் பண்ணணும். ஓகே, ஸோ அண்டர்லைன் பண்ணணும், ஒரே பென் தான் யூஸ் பண்ணணும், மல்டி இந்த கலர் பென் யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, ஸோ இதை பிளாக் ஆர் ப்ளூ தான் எழுத சொல்லுவாங்க. ஸோ எழுதும் போதே இந்த கீ பாயிண்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணி எழுதிடணும். ஓகே, ஸோ இந்த இயர் வைஸ் டேட்டா வைஸ் நீங்க கொடுத்தீங்கன்னா ஹைலைட்டா நம்ம காட்டலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா இது டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும்னா இந்த அமைப்பை வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஜஸ்ட் ஸோ பிராமின்ஸோட இவங்க வந்து பிராமின்ஸ் நம்ம வென் டயக்ராம கொடுக்கலாம். ஓகே, ஸோ நான் பிராமின்ஸ் அதிக அளவுல இருப்பாங்க, பட் பிராமின்ஸ் கம்மியா இருப்பாங்க. இந்த மாதிரி வென் டயக்ராம் ரெப்ரசன்டேஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம கொடுக்கலாம். ஓகே, ஸோ அப்போ இவங்க வந்து இவங்களை நசுக்கிற மாதிரியும் இவங்க வந்து எம்ப்ளாய்மெண்ட்ல அதிக அளவு இவங்க கான்சன்ட்ரேட் பண்ற மாதிரியும் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கலாம். ஓகே, ஸோ இது நம்மளுக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ நம்ம நீதி கட்சினா எப்போ தோன்றுனுச்சு, யார் தோற்று வச்சாங்க, யார் எந்த வருஷம் உருவாக்குனாங்க, இந்த அமைப்போட நோக்கம் என்ன அப்படிங்கிறதுல நம்ம ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் இதே கன்சால்டேட் பண்ணி மெயின்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன பார்த்தோம், ஒத்துழையாமை இயக்கம் பார்த்தோமா, அதை ஏன் மக்கள் இயக்கம் சொல்றாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்டிருக்கோம். ஓகே, ஸோ அப்போ 15 மார்க்ஸ் கொஸ்டின் கேட்கும்
பொழுது அந்த 15 மார்க்ஸ் கொஸ்டினுக்கு நம்ம எப்படி மேக்ஸிமம் ஒரு 2.5 pages தான் எழுதணும். ஓகேவா? ஸோ நம்ம 10 மார்க்ஸா இருந்துச்சுன்னா 1.5 பேஜ் எழுதினா போதும். ஸோ இதில் டிஸ்கிரிப்டிவ்ல 15 மார்க்ஸ் கொஸ்டினாக இருந்துச்சுன்னா 2 பேஜ்க்கு எழுதும். ஓகே, ஸோ 2 பேஜ் எழுதும்போது வந்து பார்த்தீங்கன்னா கேப் விடாமல் எழுதும். ஓகேவா? ஸோ நீங்கள் கேப் விட்டு எழுதுனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு கதை அடிக்கிறதோ பாயிண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதோ, ஸோ அந்த கேப்பை ஃபில் பண்ணுறதுக்காக நீங்கள் எழுதுறீங்க அப்படிங்கிற ஒரு பேட் அஸ்பெக்ட் வந்துடும். ஓகே, ஸோ அதனால நீங்கள் வந்து கேப் விடாமல் என்ன பண்ணணும், கண்டினியூஸாக ஒரு 200 பேஜஸ் எழுதுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகே, இப்போ ஒத்துழையாமை இயக்கத்துக்கு உண்டான ஒத்துழையாமை இயக்கத்தை மக்கள் இயக்கம் சொல்கிறாங்க. ஓகே, ஸோ அப்போ அந்த ஒத்துழையாமை இயக்கம் சொல்லும் பொழுது ஃபர்ஸ்ட் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறத சொல்லணும். ஓகே, ஸோ ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன அப்படிங்கிறது. ஓகே, ஸோ அதுக்குண்டான தீர்மானம்ங்கிறது எந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது? ஸோ கல்கத்தா காங்கிரஸ் செஷன்ல உருவாக்கியிருப்பாங்க. ஸோ இதுக்கு உண்டானது தீர்மானம் நடைமுறைப்படுத்துறது நாக்பூர் காங்கிரஸ் செஷன்ல 1920 உருவாக்கினாங்க. ஓகே, ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டு இந்த ஒத்துழையாமை இயக்கத்தை யார் உருவாக்குறாங்க? ஸோ காந்தியின் தலைமையில ஒத்துழையாமை இயக்கம் அப்படிங்கிறது நடைபெறுகிறது. ஸோ எந்த வருஷம் இந்த 1920 இந்த ஒத்துழையாமை இயக்கம் நடைபெற்றது, இதோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற விஷயங்கள்ல சொல்லிட்டு இதையே மக்கள் இயக்கம் சொல்றாங்கன்னா பல்வேறு சமயத்தை சேர்ந்தவர்கள், மதம் இது மாதிரி இல்லாம ஒட்டுமொத்தமா மக்கள் எல்லாம் இணைந்து ஒட்டுமொத்தமாவே என்ன பண்றாங்க, ஸ்கூலு, காலேஜ், ஓகே, அரசாங்க வேலை, அரசாங்க நீதிமன்றம், ஓகே, அரசு தொழில், கவர்மெண்ட் ஜாப், ஒட்டுமொத்த விஷயங்களை என்ன பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. சட்டமன்றத்தை புறக்கணிக்கிறாங்க, அவங்க கொடுக்கக்கூடிய பட்டங்களை புறக்கணிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மக்கள் இயக்கம், மக்கள் எல்லாம் இணைந்து செய்யறது. ஓகேவா? ஸோ அதனாலதான் இந்த ஒத்துழையாமை இயக்கம் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் இயக்கம் சொல்றோம். ஓகேவா? ஸோ இந்த 15 மார்க்ஸ் எழுதுற வரைக்கும் எப்படி எழுதணும்னா ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுக்கணும், ஒரு முன்னுரை கொடுத்துட்டு கன்க்ளூஷன் முடிவுரை அப்படிங்கிற மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிடும். ஏன்னா அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்க, நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க, என்ன பாயிண்ட்ஸ் எழுதிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணும், இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு முன்னுரையும் கொடுத்து அந்த ஒத்துழையாமை இயக்கம்னா என்ன, இதை பத்தின விஷயங்கள் யார் ஆரம்பிச்சாங்க, இவங்களோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற சொல்லிட்டு இதை ஏன் நம்ம மக்கள் இயக்கம் சொல்லணும்னா பல்வேறு தரப்பட்ட மக்களும் காந்தியின் சொன்ன அந்த ஒத்துழைவின் பேர்ல அவங்க எல்லாம் வந்து ஒத்துழைத்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆங்கில அரசாங்கத்தை எதிர்த்து ஒத்துழைக்காமல் மக்கள் இயக்கமாக இது செயல்பட்டது. ஸோ எல்லா பாட்டங்களும் திருப்பி கொடுத்ததால இது வந்து மக்கள் இயக்கம்ங்கிறது சொல்றோம். அப்படிங்கிற மாதிரி உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க என்ன சொல்றீங்கிறது கன்க்ளூஷன், ஒரு ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக சொல்றோம். ஸோ அதனால கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ணிட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன் கன்க்ளூஷனோட நீங்க என்ன பண்ணணும், இந்த பிக் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறத ப்ரெசென்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இது வரைக்கும் நம்ம இந்த கிளாஸ்ல ஹிஸ்டரி அண்ட் ஐஎன்எம் போர்ஷன்ஸ், ப்ரிலிம்ஸ் போர்ஷன்ஸ், மெயின்ஸ் போர்ஷன்ஸ் என்ன இருக்கு, சப்ஜெக்ட் டிகோட் பண்ணியிருக்கும், வேர் டு ஸ்டடிங்கிற போர்ஷன்ஸ் சொல்லியிருக்கும். ஸோ ஆஸ் வெல் அஸ் அந்த என்னெல்லாம் ஹிஸ்டரி பார்ட்ல என்ன போர்ஷன்ஸ்லாம் இருக்கு, பழங்கால இந்தியா, நவீன கால இந்தியா, இடைக்கால இந்தியா அப்படிங்கிற சொன்னோம். ஸோ இதுல இடைக்கால இந்தியாவில் என்ன விஷயங்கள் பார்க்கணும், பழங்கால பார்க்கணும், மாடர்ன் இந்தியாவில் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்கு. ஸோ அதுல காங்கிரஸ் அப்படிங்கிறது உருவானதுலேருந்து எல்லா விஷயமும் நம்ம சப்ஜெக்டை டிகோட் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிலபஸை டவுன்லோட் பண்ணி முதல்ல சிலபஸை படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எங்கெல்லாம் படிக்கிறோங்கிறத பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் சோர்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸாக சமச்சீர் கல்வி புக் சோர்சஸை கேதர் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்ம அதர் அவுட் சோர்சஸ் அப்படிங்கிறத சொல்லி அதெல்லாம் கேதர் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை இதெல்லாம் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க, படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே, ஓகே, ஃபைன். ஸோ இந்த கிளாஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்ம சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் ஐஎன்எம் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸாக பார்த்துருக்கோம். ஸோ ஃபர்தராக வர கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் வைஸ் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேஸ்ல உங்களுக்கு கிளாஸ் செஷன் அப்படிங்கிறது கண்டக்ட் பண்ணுவோம். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட் ஆனிச்சு கைஸ்? எஸ், yes, fine. Shall we wind up the class? If you have any queries, just ask. ஸோ அவுட்லைன் இன்ட்ரோடக்ஷன் தான் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம இனிமே நம்ம சிலபஸ் வைஸ் என்ன பண்ணலாம், டாபிக்காக வந்து இலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஓகேவா? ஸோ ஆன்லைன் பேட்ச்ல சேர்றவங்க ஜஸ்ட் கான்டாக்ட் திஸ் நம்பர் 9500384300. ஆஃப்லைன்ல கிளாஸ் வேணும்னு நினைக்கிறவங்க ஆஃப்லைன் பேட்சஸ் அப்படிங்கிறது ஆல் ஓவர் நம்ம டாஃபேஸ் அகாடமி 80 பிரான்ச்சஸ் இருந்தாலும் எம்எஸ்டி பிரான்ச்சஸ்ல ஒரு நியர்லி ஒரு 10 to 15 பிரான்ச்சஸ்ல குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ்க்கு உண்டான பேட்சஸ் அப்படிங்கிறது நடக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லிங்க் கீழே ஒவ்வொரு பிரான்ச்சோட கான்டாக்ட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. ஆஃப்லைன் கிளாஸஸ்க்கு கண்டக்ட் பண்ணுறது கூட அந்தந்த பிரான்ச்சில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஸோ ஆன்லைன் ஒன்ஸ் அகேன் ஐ எம் ரிப்பீட்டிங் த ஆன்லைன் நம்பர் 9500384300. ஸோ ஈவன் இன் தஞ்சாவூர் February 22ல
அறவாளி அப்படிங்கிற குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் பேட்ச் அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்றோம். ஓகே, February 22. Yes. Further queries இருக்கா? கண்டிப்பா டீப்பா எலாபரேட்டா நம்ம டாபிக் வைஸ் பார்க்கும்போது நிறைய டிஸ்கஸ் பண்ணும். எஸ் எஸ், thank you guys, thank you for your patience. Shall we wind up the class? Class புரிஞ்சுதா? Class புரிஞ்சுதாப்பா? Syllabus understanding, where to study, டாபிக் வைஸ் டிப்ஸ் கொடுக்கணுமா? ஓகே, ஒவ்வொரு டாப்பிக்கை நம்ம சொல்லும் பொழுது அந்த டாப்பிக்கை வந்து நம்ம எப்படியெல்லாம் படிக்கணும், எப்பெல்லாம் கவர் பண்ணணும், எந்தெந்த போர்ஷன்ஸை கவர் பண்ணணும், ஓகே, எதெல்லாம் கீ பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஒவ்வொரு டாபிக் நடத்தும் போது நம்ம சொல்லணும். ஓவரால் அவுட்லைனாக கொடுத்துருக்கு. ஓகே, நம்பர் ஒன்ஸ் அகைன் சொல்லணுமா? ஆன்லைன் நம்பர் 9500384300. ஆன்லைன் பேட்சஸ்ல சேரணும்னு நினைக்கிறவங்க ஜஸ்ட் கான்டாக்ட் திஸ் நம்பர் 9500384300. எஸ், சூப்பரா புரிஞ்சிச்சு மேம். தேங்க்யூ தேங்க்யூ. Where to study PDF upload please. எஸ், ஓகே. ஒன்ஸ் நம்ம கிளாஸ் ஜாயின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் எல்லாமே நம்ம சர்க்குலேட் பண்றோம். ஸோ கிளாஸ் முடிச்ச உடனே ரிட்டன் அண்ட் அன்ரிட்டன் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு கிளாஸ்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. Okay guys, yes, thank you for your cooperation. So continuously நீங்க classes அப்படிங்கற வாட்ச் பண்ணிட்டே இருங்க. Let's wish you all the best guys. Thank you.